Good evening, students. Hello, students. Evening, Good sir. evening. Sir. Good evening. Evening. Good evening. Good Good evening, evening. sir. Good evening, Good sir. evening, sir. Okay. Good நாங்கள் evening. ஃபர்ஸ்ட் பர்சன் Good ரெடியா evening, sir. இருக்கிறார். ரைட். நாங்கள் உண்மையாகவே இன்றைய செஷன் வந்து Good evening. எஸ் இன்றைய செஷன் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் செய்கிறோம். இது உண்மையாக என்னன்னு சொன்னால் உங்களோட எஜுகேஷனில் வந்து எவ்வாறு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் என்பது சம்பந்தமான ஒரு செஷனாக இருக்கும். எங்களோட செஷன் வந்து இப்போ 4க்கு தொடங்கி 6 வரைக்கும் 2 ஹவர்ஸ் இது இந்த ப்ரோக்ராம் இருக்கும். ரிசோர்ஸ் பர்சனாக எங்களோட ரோஷான் சார் அவர்கள் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாரு. அவர் இதுல இந்த ஃபீல்ட்ல நிறைய நாலேஜ் உள்ள ஒரு ஆளுன்றபடியா உங்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் எல்லாம் நீங்க கிளியர் பண்ணி கொள்ளலாம். உண்மையாவே இப்ப கரண்ட் இதுல வந்து உண்மையாவே இந்த ஏஐ வந்து எஜுகேஷனுக்கு வந்து மோஸ்ட் சூட்டபிளா இருக்கு, இம்பார்ட்டன்டாயும் இருக்கு. எந்த அளவுல இதை நாங்க யூஸ் பண்ணி எங்களோட எஜுகேஷனை நாங்க டெவலப் பண்ணலாம், உங்களோட அகடமிக் செஷனை வந்து நீங்க எவ்வாறு டெவலப் பண்ணலாம் என்பது சம்பந்தமான சில விஷயங்களை உங்களுக்கு சொல்றதுக்காக தான் நாங்க இந்த ஏற்பாடு செய்திருக்கிறோம். கரிய கேம்ஸ் சொல்லிட்டு தான் இந்த இந்த ப்ரோக்ராமை கோஆர்டினேட் பண்ணி கொண்டிருக்கு. ஆகவே இந்த ப்ரோக்ராம்ல தேவையான முழு விஷயங்களையும் நீங்க எங்களோட ரிசோர்ஸ் பர்சன்ட் இருந்து எடுத்துக்கொள்ளலாம். அவர் இந்த ஃபீல்டில் நிறைய நாலேஜ் உள்ள ஒரு ஆள். ஆகவே நீங்க அவரை பயன்படுத்தி இந்த 2 ஹவர்ஸும் உங்களுக்கு தேவையான நாலேஜ் எடுத்துக்கொள்ளலாம் என்று கேட்டு நான் டைமை கூட எடுக்காம நான் செஷனை வந்து எங்களோட ரிசோர்ஸ் பர்சன்ட்டை நான் ஹேண்ட் ஓவர் பண்றேன். சார். Excuse me, sir. சொல்லுங்க. இன்னும் 300 பேருக்கு மேல ஜாயின் ஆகல மாட்டேங்குதுன்னு குரூப்ல மெசேஜ் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் 300 விட அப் பண்ணிட்டாங்களா மிஸ்? ஆம் சார், லிமிட்டடா தான் இருக்குது. ஓ, ஒன்றும் செய்யலை. எங்களோட ஜூம் இதில் வந்து லேர்னில் வந்து 300 தான் மேக்ஸிமம் அக்கமடேட் பண்ணலாம். ஒன்றும் செய்யலை. ஏன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேஸில் தான் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை அக்கமடேட் பண்ணுறோம். அதை விட நாங்கள் வேறு ஆப்ஷன் இல்லை எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர்ஸை கூட்டுறதுக்கு. நீங்கள் வேணுமெண்டா எங்களோட ரெக்கார்டிங்கை நாங்கள் வேணுமெண்டா உங்களுக்கு அப்படியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இல்லாட்டி எங்களோட ஃபேக்கல்ட்டி எங்களோட அட்வைசர்கிட்ட நான் கொடுக்குறோம். நீங்கள் அதனூடாக உங்களுக்கு நாங்கள் அந்த அந்த ரெக்கார்டிங்கை வேணுமெண்டா தரலாம். அவ்வளோதானே எங்களுக்கு இப்போதைக்கு செய்யக்கூடிய வசதி இருக்குன்னு சொன்னால் எங்களோட லிமிடெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் எங்களுக்கு அதில் அக்கமடேட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ சார். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஓகே, தேங்க்யூ. வீடியோ ஷேர். இந்த செஷனுக்கு என்ன கூப்பிட்டு இதை பற்றி கதைக்க சொன்னதுக்கு நன்றி. ஒரு வீடியோட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் உங்களோட செஷனை. I am a visionary. Illuminating galaxies to witness the birth of stars. And sharpening our understanding of extreme weather events. I am a helper, guiding the blind through a crowded world. I was thinking about running to the store.
and giving voice to those who cannot speak. Do not make me laugh. I am a transformer, harnessing gravity to store renewable power. And paving the way towards unlimited clean energy for us all. I am a trainer, teaching robots to assist, to watch out for danger, and help save lives. I am a healer, providing a new generation of cures and new levels of patient care. Doctor, that I am allergic to penicillin. Is it still okay to take the medications? Definitely. These antibiotics don't contain penicillin, so it's perfectly safe for you to take them. I am a navigator, generating virtual scenarios to let us safely explore the real world and understand every decision. I even helped write the script. Breathe life into the words en muchos idiomas y escribí la música. I am AI, brought to life by NVIDIA, deep learning, and brilliant minds everywhere. நீங்க அந்த வீடியோல பார்த்த மாதிரி ஏஐ வந்து இப்ப வேற நிறைய இடங்கள்ல வாய்வடுது. அப்ப அது மாதிரிதான் எடியூகேஷன்ல எப்படி நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸா ஜாயின் பண்றீங்க, அப்ப எடியூகேஷன்ல எப்படி பாவிக்கலாம்னு சொல்லித்தான் நாங்க இன்றைய கதைக்க போறோம். அதை பற்றி ஏன் நான் கதைக்கணும், ஏஐ ஏன் யூஸ்ஃபுல்லா இருக்கு, எப்படி என்னத்தை பற்றி கதைக்கணும்னு பார்த்தா, இது இந்த கிராஃபை பாத்தீங்கன்னா இதுல இந்த பக்கம் சொல்லியிருக்கிற ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸ், ஆட்கள் எப்படி அவைண்ட எவ்வளவு எல்லா வேலை செய்யணும். உதாரணத்துக்கு இப்ப ஒரு ஆள் எடுத்தா அவை இன்னொரு ஆள் கதைக்கிறத, ஸ்பீச் ரெகக்னிஷன்ன்றத ஒரு ஆள் இன்னொரு ஆள் கதைக்கிறத விளங்கி கொள்வது, ஆட்கள் அப்படி விளங்கி கொள்வீங்க. இமேஜ்ன்னு சொன்னா படங்களை பார்த்து நல்லா கண்டு விளங்கி கொள்வது. எப்படி ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, அதோட இப்ப ஏஐ சிஸ்டங்களாக பில் பண்ண சிஸ்டங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணதோட கம்பேர் பண்ணி. இப்ப உதாரணத்துக்கு இமேஜ் ரெகக்னிஷன் எடுத்தா ஆட்கள் செய்யற விட ஏஐ சிஸ்டம் இப்ப பெட்டரா வேலை செய்யுது. அப்ப அதை பாவிச்சு இப்ப இன்னொன்று விளங்கி கொள்றது, அங்க கதைக்கிறத விளங்கி கொள்றது, மேத்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்றது, ப்ரோக்ராம் எழுதுறது, இதுல எல்லாம் இப்ப ஏஐ சிஸ்டங்களாக பில் பண்ணி அந்த ஏஐ ரிசர்ச்சர்ஸ் செய்து கொண்டு இருக்கீங்கன்னா அவை அது கம்பெனி செய்து கொண்டு இருக்கு. அது நாங்கள் ஆக்கள் எவ்வளவு நல்லா செய்யணுமோ அதை ஒரு அவரேஜ் ஒரு ஆள் எடுத்தா அந்த அவரேஜ் ஆக்கள் செய்யறதை விட இந்த சிஸ்டம் பெட்டரா செய்யுது. ஸ்பெசிபிக்கான பெட்டரா செய்யுது கொண்டா. அப்போ ஒரு ஆள் எடுத்தா அவர் வேற நிறைய செய்வேன், இங்க வேற சிஸ்டங்களை வச்சு செய்யுது. அப்படி செய்யக்குள்ள அதை வச்சுக்கொண்டு நாங்க எப்படி இதை யூஸ் பண்ணி இந்த நடக்கிற இந்த நல்ல விஷயத்தை எப்படி இந்த மெஷின்கள் இதெல்லாம் செய்யக்கூடிய இருந்தா, இந்த சாஃப்ட்வேர் சிஸ்டங்கள் செய்யக்கூடிய இருந்தா அதை பாவிச்சு நாங்கள் எப்படி பெனிஃபிட்டோ நன்மை அடையலாம் என்ற பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு கதைக்க போறோம். இதெல்லாம் ஒரு இண்டஸ்ட்ரியோ கம்பெனியில் எடுத்தா அங்கேயும் இப்ப இந்த ஏஐ சிஸ்டங்கள் நிறைய பாவிக்கும். இது ஒரு கிராஃப் 2017 இருந்து 2024 வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் எடுத்து அவைகளோட ரிசர்ச்சோ செய்து பார்த்தா இந்த டைம் கூடிக்கொண்டு போய் இப்போ 2018, 19, 20 எல்லாம் ஒரு 100 கம்பெனி எடுத்தா அதுல 50 கம்பெனி 50 கம்பெனிகள் ஏஐஏ அவன் வேலைகளுக்கு பாவிக்கும். அந்த நம்பர்ஸ் இப்ப இன்னும் கூடுது. இப்ப உங்களுக்கு தெரியும் தானே, இப்ப இந்த
ChatGPT அந்த மாதிரி புது புது சிஸ்டங்கள் இதெல்லாம் அதுக்கு முதல், இதெல்லாம் பழைய கதை. 2014, 18, 19, 23, 24 ChatGPT மாதிரி வந்த சாட் போட்டுகள் அதுகளில் பாய்க்கிறதால இன்னும் இம்ப்ரூவ் ஆகி கொண்டு போகுது. இப்போ பார்த்தா 72% இந்த வருஷத்துல இன்னும் முடியற வருஷம் அதுக்குள்ள 100 கம்பெனி எடுத்தா 72 கம்பெனி ஐயாயே பாவி. இந்த கம்பெனி வேற வேற பிசினஸ் செய்யற கம்பெனிகளும் இருக்கு, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இருக்கு, எங்களோட யூனிவர்சிட்டிகளும் இருக்கு. அப்ப அதால இதில் வச்சுக்கொண்டு யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு கிளாஸ் ரூம் எடுத்தா இப்ப முந்தி மாதிரி இல்லை, இப்போதைய கிளாஸ் ரூம் பழைய கிளாஸ் ரூம். இப்போ நாங்கள் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கல கிளாஸ் ரூம் அப்படி இருந்தேன்டா டீச்சர் வந்து ஒரு கிளாஸ் படிப்பிக்கிறது, பிறகு அதை யாரும் நோட்ஸ் எடுப்பினோம். எல்லாருக்கும் நோட்ஸ் எழுத சரியா வராது, வடிவா எழுத மாட்டோம்டா ஒரு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு ஆள் ஒரு நல்ல நோட்ஸ் எழுதுற ஆள் எடுத்து மற்றாக்கள் ஃபோட்டோ காப்பி எடுத்தோ இல்லாட்டி வேறு ஸ்கேன் பண்ணியோ வாட்ஸ்அப்பில் அனுப்பியோ அதை வச்சு தான் படிக்கும். இப்போ அப்படி இல்லை, இப்போ ஏஐ சிஸ்டங்களை எல்லாம் செய்யும். இந்த சின்ன ஒரு வீடியோ ஒன்று பாருங்க. பாத்தீங்கன்னா இது லெக்சர் ரூம் நடக்கிற, இப்போ கூட கிளாஸ் ரூம்ல நீங்க இதை செய்யலாம். உங்களோட லெக்சர் ரூம்ல நடக்கிற ஒரு போன்ல லெக்சரை ரெக்கார்ட் பண்றோம். அது இப்போ கண்ணால நாங்க செய்யறோம் ரெக்கார்ட் பண்ற விஷயம். ரெக்கார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணது டெக்ஸ்டா மாத்து. நோட்ஸ் ஆக்குற மட்டும் இல்லை, அந்த நோட்ஸ்ல இருந்து ஃபிளாஷ் கார்டுன்றது அவங்களுக்கு இப்போ ஒரு டெஃபினிஷன் அது மாதிரி டிஃபைன் செய்யற அளவுக்கு கார்டுகளை வச்சு பாடமாக்குற மாதிரி விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த ஏஐ சிஸ்டங்கள் செய்யுது. அது மட்டும் இல்லை, இப்போ குயிஸ் மாதிரி ப்ராக்டிஸ் பண்றதுக்கு படிச்சதை சரியாக ப்ராக்டிஸ் நாங்கள் சரியா விளங்கி கொண்டு ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்கள் இருக்கு. இப்போ அதுல ஆட்டோமேட்டிக்கா அந்த எடுத்த நோட்ஸோட இருந்து கொண்டு கேள்வியும் பதிலும் ப்ரிப்பேர் பண்ணி அந்த கேள்வி பதில அப்படி போட்டு குயிஸா போட்டு அதை நாங்க இந்த படிக்கிற ஆக்கள் செலக்ட் பண்ணி சரியா விளையாண்டு பார்க்கலாம். நாங்கள் படி எங்களுக்கு அப்படி இந்த டூலுக்கு இந்த செய்யற இந்த டூலுக்கு பேர் கோகோ நோட். இதை மாதிரி நிறைய டூல்கள் வந்து கொண்டு இருக்கு. இதுல வச்சு என்ன செய்யலாம், இப்ப நாங்க படிக்கிறவங்களோட இதுகளையும் கூட்டிக் கொள்ளலாம். இப்ப நோட்ஸ் எழுதி அதுக்கு டைம் பண்ணாம யோசிச்சு இந்த படிப்பிக்கிறத விளங்கி கொள்றது, மற்றது நாங்க படிச்சது விளங்கின சரியான டெஸ்ட் பண்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யலாம். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் வச்சுக்கொண்டு தான் இந்த டிஸ்கஷன் நாங்கள் வைக்க போறோம். இதுல என்ன இந்த ஏஐ டூல்களை பாவிச்சு ஆக்டிவ் லேர்னிங்னு சொல்றது. இப்ப படிக்கிறத சும்மா இருந்து பசிவா கேட்டு விளங்கி கொள்ற ட்ரை பண்றதை விட லேர்னர்ஸ் நீங்கள் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் இன்வால்வ் ஆகி உங்களோட இப்போ இந்த வீடியோல காட்டின மாதிரி லெக்சர் நடந்தா அதோட கேட்டுட்டு பாடம் படிச்சுட்டு போய் எக்ஸாம் வரைக்கும் பதில் எழுதாம இந்த டூல்களை பாவிச்சு நீங்களே நோட்ஸ் எடுக்கிறது, ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறது, சமரைஸ் பண்றது, அதை வச்சு விளங்கி கொள்றது, அப்புறம் கேள்விகளை அதை வச்சு கொண்டு எப்படி பண்ண சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கறது உங்களோட பாட்டில். அப்படியான விஷயங்களை ஆக்டிவா நீங்களா செய்யக்கூடிய மாதிரி விஷயங்கள். மற்றது இப்போ விளங்காத விஷயங்களை விளங்கி கொள்றது, கேள்வி கேட்டு அதுக்கு பதில் எடுக்கிறது, அப்படி நிறைய விஷயங்கள் செய்யலாம் இந்த டூல்களை வச்சுக்கணும். இல்லாட்டி இந்த டூல்கள் இல்லாட்டி எப்படி செய்யலாம்? இது இல்லாமட்டா ஒரு டியூட்டர் ஒரு ஆளை உங்களுக்கு வச்சுக்கொள்ளணும் ஒவ்வொரு தரம். இப்போ இதில் நீங்கள் 300 பேருக்கு 300 பேருக்கு 300 பேர் டீச்சர் தேவை. அவைகள் உங்களோட ஆக்டிவா இன்வால்வ் ஆகிறதுக்கு கிளாஸ் முழு நேரம் நீங்க படிக்கிற நேரம் எப்போ பண்ண மாட்டோம் 24/7 எப்போ கேட்டீங்களோ அப்படி செய்யறதுன்னா அது செய்யக்கூடிய விஷயம் இல்லை ப்ராக்டிக்கல். அப்ப இப்படியான டூல்ஸ் இப்ப வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதான் மெயின் ஐடியா. அதை வச்சுக்கொண்டு நீங்க எப்படி உங்களோட இந்த படித்தல் படிப்பு இந்த இதுகளை விளங்கி கொள்ளலாம், லேர்னிங்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்ன்றதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற விஷயம். என்ன செய்யலாம்னு கொஞ்சம் டிப்ஸ் இப்படி செய்யலாம், என்னென்ன டூல் இருக்கு அதை தான் சொல்ல போறேன். இன்றைக்கு நான் முதலாவது ஸ்டார்ட் பண்றது வந்து ஒரு கொஞ்சம் வீடியோ இப்போ காட்டுனேன் இந்த அப்ளிகேஷன் என்ன இருக்கு எப்படி பாவிக்கலாம்னு ஒரு ஜென்ரல் ஐடியா. அவங்க இப்போ கொஞ்சம் கூட டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு இன்ட்ரடக்ஷன் ஏஐக்கு, மற்றது ஆக்டிவ் லேர்னிங் ஏஐ மெண்டா என்னன்னு சொல்லி முதலாவது, பிறகு எப்படி ஜெனரேட்டிவ் ஏஐயை எஜுகேஷனோ லேர்னிங்க்கு எப்படி பாவிக்கலாம், அதில் என்னென்ன சந்தர்ப்பங்கள் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது, எப்படியெல்லாம் பாவிக்கலாம், எப்படிலாம் யோசிக்கலாம்ன்ற பற்றி. பிறகு இந்த டூல்கள் இருந்தா இப்ப முந்தி மாதிரி
ப்ரோக்ராம் எழுதி அப்படித்தான் இந்த டூல்களை பாவிக்கணும் வேண்டி இல்லை. முதல் காலத்துல இருந்தது. இப்போ ஏஐ டூலெல்லாம் நான் சொன்ன மாதிரி இப்போ கனநாளா இருக்கு இந்த டூல்கள். இப்போ 2017 17 18 காலத்துல எல்லாம் அரைவாசி கம்பெனிகள் பாவிக்குது. அவை பாவிக்கிற அப்படின்னா ப்ரோக்ராம் எழுதி ஒரு ஏஐ எக்ஸ்பர்ட்டை வச்சு அவருக்கு இந்த ஏஐ ஒரு நோம நடக்கிற ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி அப்படித்தான் செய்கிறது. அது கஷ்டமான விஷயம். அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் தேவையில்லாத அப்படி. இப்போ இந்த ChatGPT மாதிரி டூல்கள் வந்தபடியா இப்போ ஈஸியா எல்லாரும் கதைச்சுக்கோ, எல்லாரும் கேட்கலாம் கேள்வி. இப்போ ஒரு லாங்குவேஜ், இப்போ இங்கிலீஷ் தெரிஞ்சா இங்கிலீஷ் தான் கேட்கலாம். இப்போ தமிழ்ல வேலை செய்ய மாட்டேன், தமிழ்ல இருந்து தமிழ்ல கேட்கலாம். அப்ப கேட்கல எப்படி இந்த டூல்களோட எப்படி கதைக்கிறது, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, என்னென்ன ஐடியாஸ் இருக்குன்றதான் இந்த கதைக்கிறன்ற விஷயம். இப்ப ஏஐ டூல்ஸோட கதைக்கிறது சொல்றது ப்ராம்ப்டிங். ப்ராம்ப்டா நாங்கள் ஒரு கேள்வியை கேட்கிறோம்டா அப்படி கேட்கிறோம். அதுக்கான சில வழிமுறைகள் இருக்கு. இப்ப ஆக்களோட கதைக்கிறதுக்கு இப்ப கம்யூனிகேஷன், இப்ப ஆக்களோட கதைக்கணும்னா எப்படி கதைக்கலாம், நேச்சுரல் லாங்குவேஜ் எங்களோட லாங்குவேஜ் எப்படி கதைக்கலான்ற மாதிரி இந்த ஏஐ சாட்பாட்டுகளோட கதைக்கிறதுக்கு இங்கிலீஷ் தான் பாவிக்க போறோம். ஆனா சில விஷயங்கள் இப்ப ஆக்களோட கதைக்கிறதுக்கும் அதுக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசங்களை விளங்கிக் கொள்றது கொஞ்சம் தான் அடுத்த டாபிக். இப்போ ஓகே, இதெல்லாம் நல்ல விஷயங்களும் இருக்கு, இப்படித்தான் நாங்க செய்யலாம். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்கு. இந்த டூல் ஒன்றை நாங்கள் எங்களை ஆக்களுக்கு பதிலாக பாவிக்க போறோம்னு சொன்னா அது நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனை கொஞ்சம் அடுத்ததாக டிஸ்கஸ் பண்ணி அதோட கடைசியா கொஞ்சம் கொஞ்சம் கமெண்ட்ஸ் சொல்லி அதோட முடிக்கும். அதான் என் பிளான். வேலை போற 1.5 மணி நேரத்துக்கிட்ட இதை பற்றி தான் நான் கதைக்க போறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இதில் கதைக்குள்ள ஒன்று நீங்க அன்மியூட் பண்ணி இல்லாட்டி ஹேண்ட் ரேஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டைம் தரேன், அதை கேட்கலாம். இல்லைன்னு சொன்னா நீங்க இந்த கதைக்க விருப்பம் இல்லை, மெசேஜ் எல்லாம் போட போறீங்கன்னா ஒரு மெசேஜ் இந்த இதுல சட் இருக்கு தானே ரூம்ல, அதுல போய் போட்டீங்கன்னா அதையும் பாசிட்டதுக்கும் பாய சொல்றேன். இதை கடைசியில கொஞ்சம் டைம் தரேன், முடிச்சு போட்டு உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு போக்காம நான் கேள்வி இல்லை நான் கவர் பண்ணாடியாது சொல்றதுல விளங்கையிலன்னு சொன்ன அப்பவே அப்ப கேளுங்க. அப்படி இல்லாம ஏதாவது ஒரு டாபிக் நான் கவர் நினைச்சுக்கிட்டா முடிய கடைசி நேரத்தை கேட்க. ஸோ முதலாவது இன்ட்ரடக்ஷன். இப்போ ஏஐ எடுத்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு இப்பதான் நிறைய அதை பற்றி கதைக்கிறோம். ஆனால் அந்த நிறைய மெயின் எல்லாரும் பாதிக்கக்கூடிய மாதிரி வந்தது கிட்ட. அப்படி இல்லாம ஏஐ என்ற ஐடியா வந்தது கண்ணால் ஆச்சு. இப்போ 1942 42ஆம் ஆண்டுல இருந்து இந்த ஏஐ என்ற கன்செப்ட் டெவலப் பண்ணப்பட்டது. உலக போர் நடந்த நேரங்கள்ல அந்த ஜெர்மன் டெக்னாலஜியை பிரேக் பண்றது, அதாவது சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் அனுப்பிங்கன்னா அதை எப்படி பிரேக் பண்றது, அந்த நாள்ல இருந்து தொடங்கி எனிக்மான்ற ஒரு மெஷின் செஞ்சு இந்த இமேஜினேஷன் கேம் பண்ற படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல எப்படி இந்த அலன் டியூரிங் என்ற ஒரு சயின்டிஸ்ட் எப்படி இதெல்லாம் செய்தவர்ன்ற பற்றி இருக்கு. இப்ப அதுல இருந்து வேற 64ஆம் ஆண்டுலேயே முதலாவது சாட்போட். இப்ப நாங்க பாக்குற ChatGPT-யோ அதுகள் மாதிரியோட முதலாவது சாட்போட் அது ஒரு நாங்கள் கதைக்கு ஒரு மெஷின் திருப்பி கதைக்கும். அது முதலா செய்யுது. அப்ப அந்த நாள்ல செய்த சாட்போட் அவ்வளவு எஃபெக்டிவா இல்லைன்னா அந்த நாள்ல செய்த சாட்போட் சரியான மெஷின் மாதிரி தான். ஒரு கேள்வி கேட்டா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லலாம், இன்னும் நிறைய கேள்விக்கு பதில் தெரியாது. கேள்வி பதிலும் போட்டு வைக்கிறாங்க சாட்போட்ல. அப்ப ஒரு கேள்வியை கேட்டா அது மேட்ச் பண்ணி ஒரு பதில் சொல்லும். அப்படிதான் அந்த நாள்ல சாட்போட் செய்யுது 1964ஆம் ஆண்டு. ஒரு அது இம்ப்ரூவ் ஆகி அலிசென்ட்ரஸ் என பாப்புலர் ஆனது 90ஸ்ல. அதே உங்களுக்கு பழசுதான். அப்ப 90ஸ்ல வந்தது. வேற கொஞ்சம் சொன்ன கேள்வி அது கிட்ட உள்ள மாதிரி சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் செய்யுது. அது இப்ப இம்ப்ரூவ் ஆகி இப்ப அதுக்கு பிறகு வேற விஷயம் நடந்தது. இப்ப இந்த டீப் ப்ளூன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செஸ் விளையாடுறாக்களை வின் பண்ணி அப்படியெல்லாம் இப்ப கடைசியா இந்த ஜிபிடி என்றது ChatGPT என்றது ஒரு ஜிபிடி மாடல்னு சொல்றது, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்றது. அதுகள் வந்தது ரிசர்ச்ல கொஞ்ச நாளா இருக்காது. இப்ப ஆக்கள் பாவிக்கக்கூடிய மாதிரி வந்தது 2020 21. அதுல இருந்து ChatGPT வேற ஒவ்வொரு பெரிய பெரிய கம்பெனிகளும் இந்த மாதிரி மாடல்களை செய்து அதுக்கு ஒரு சாட்போட்டை வச்சு அந்த சாட்போட்டுனால நாங்கள் ஆக்களோட கதைக்கிற மாதிரி, ஆக்களுக்கு கதைக்கிற வித்தியாசம் இல்லாத மாதிரி கதைக்கூடிய மாதிரி செய்திருக்காங்க. இப்ப அதெல்லாம் பெருசா வந்துச்சு. நாங்க கதைக்கிற டாபிக் இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ சாட்பாட், அந்த ChatGPT, வேற ஜெமினாய், அதெல்லாம் ஒரு ஏஐ என்ற பெரிய ஒரு ஏரியால ஒரு சின்ன சப் டாபிக். ஏஐல வேற நிறைய விஷயங்கள் இருக்கு. அவ்வளவுதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இல்லை இப்ப ஏஐ இந்த நாங்க இப்ப ஏஐன்னு சொல்றது சாட்பாட்டை நாங்க ChatGPT ஏஐன்னு சொன்னோம்னா அது மட்டும் இல்லை. ஏஐல வேற நிறைய விஷயங்கள் இருக்கு.
விளக்கத்துக்கு எல்லாத்துக்கும் போகாம நிறைய இருக்கு. அதுல கொஞ்சம் தான் நாங்க சின்ன ஒரு சப் டாபிக்கை தான் நாங்க இப்போ இந்த ஜெனரேட்டிவ் ஏஐயோ சாட் ஜிபிடிகளை பாவிக்கிறோம். ஆஹ் இதெல்லாம் பெரிய முக்கியமா வந்தது எப்பன்னு சொன்னா பெரிய பெரிய இந்த எல்லாரும் பார்த்து கவனிக்க வந்தது வந்து 2017. உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னு நம்மளோட நான் கிராஃப் காட்டைகளையும் 2017 டைம்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது 2017 கிட்ட. 2017 அது வரைக்கும் எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தது சில சில விஷயங்களை வந்து ஏஐயால மெஷினால செய்யலாம். ஒரு உதாரணமான விஷயம் ஒன்று வந்து இந்த கோ என்ற ஒரு கேம், ஒரு செஸ் மாதிரி செஸ்ஸை விட கஷ்டமான ஒரு சைனீஸ் கேம் உண்டு. இந்த மாதிரி கேம் பார்த்துள்ளது தெரியாது. அந்த போர்ட்ல வந்து இந்த செஸ்ஸை விட நிறைய கூட கட்டங்கள் இருக்கு, நிறைய கதைகள் இருக்கு. இப்போ இந்த கேமை விளையாடுற வந்து கோ விளையாடு சாரி செஸ் விளையாடுற விட சரியான கஷ்டம். அடுத்து இப்போ எத்தனை கம்பினேஷன்ஸ் இந்த கேம்ல வர மாட்டா, செஸ் மாதிரி ஒரு கேம் எடுத்தா அதுல வந்து 10 42 மடங்கு, அப்போ 10 42 அவ்வளவு கம்பினேஷன்ஸ் இருக்கு செஸ் இல்லை. இந்த கோ கேமில் 172 கம்பினேஷன்ஸ் இருக்கு, சரியான கூட கம்பினேஷன். அப்போ ஒரு காலத்தில் யோசிச்சது இந்த மாதிரி கேமை வந்து கம்ப்யூட்டர் விளையாடலாம்டா, கம்ப்யூட்டர்ல அவ்வளோ கம்பினேஷன் உள்ள பிட்ஸ் எல்லாம் இல்லை. ஆனால் பிறகு இந்த 2017 என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி கேமை பிளே பண்றதுக்கு நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதி வைக்காம என்ன செய்யலாம், இந்த மெஷினையும் ஆக்களை மாதிரி ட்ரெயின் பண்ண விடலாம். இப்போ இன்ஃபர்மேஷனை கொடுத்தோம், இதுகள் தான் ரூல், இதுகள் தான் இன்புட், இதுதான் அவுட்புட்னு கொஞ்சம் சாம்பிளை கொடுத்து ட்ரெயின் பண்ணி அந்த ட்ரைனிங்கை வச்சுக்கொண்டு செய்யலாம்னு கண்டுபிடிக்கலாம். அது 2017. அதுல இருந்தா எல்லாம் பெருசா இந்த இந்த மாதிரி ஜெனரேட்டிவ் ஏஐ அதெல்லாம் டெவலப் ஆனது. இந்த டீப் லேர்னிங் ஒரு ஐடியா 2017 வந்துருக்கு. அதோட அந்த நடந்து பிறகு அதை வச்சுக்கொண்டு தான் ஜெனரேட்டிவ் ஏஐ டீப் லேர்னிங் தொடங்கி ரிசர்ச் செய்து 2020-21 சாட் ஜிபிடி மாதிரி இந்த ஓப்பன் ஏஐ என்ற கம்பெனி சாட் ஜிபிடியை வெளியிட்டு அதை வெளியிடக்குள்ள என்ன செய்யும், அது சாட் ஜிபிடி வந்து ஒரு ப்ராம்ப்ட் எடுத்து அவுட்புட் வந்து தரும். இல்லாட்டி அந்த அவுட்புட் வந்து டெக்ஸ்டாக இருக்கலாம், அவுட்புட் வந்து இமேஜஸாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம். இது மாதிரி நிறைய டூல் எல்லாம் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. படங்களாக இருக்கலாம். அவுட்புட் வந்து ப்ரோக்ராமை கூட இருக்கலாம், ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை கூட இந்த சாட் ஜிபிடி மாதிரியோ வேறு ப்ரோக்ராம் ஏஐ டூல்கள் வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் கூட ஜெனரேட் பண்ண முடியும் வந்துட்டு. தொடர்ந்து போக முதல் இன்னொரு வீடியோ ஒன்று பார்ப்போம். இது இன்னொரு ஏஐ பாவிச்சு ஒரு டூல், ஒரு சின்ன ஒரு டிவைஸ். இந்த இதை போட்டிருக்கேன், அதான் டிவைஸ். நீங்க எத்தனை பேர் பார்த்துட்டு தெரியா, இதை சொல்றது ஏஐ பின் என்ற ஒரு சும்மா புது டிவைஸ், சின்ன டிவைஸ் உண்டு. எப்படி வேலை செஞ்சு பாருங்க இந்த வீடியோல. Isn't life about what we experience, what we smell? Can I eat this? Yes, dragon fruits are low in sugar. What we hear? Hey, what should I get here? 我在这里该点什么呢？ What we see? Oh. Capture this. And what we feel? What if we build more memories? What are some fun things to do nearby? Share more moments. Can we play songs from the last time we were here? What would happen if we rediscover our senses? What if devices weren't the experience? Catch me up. Lucy called and your flight is at 7 a.m. Tell Lucy I'm on my way. What if life was? அது வந்து ஒரு கம்பெனி செய்திருக்கீங்க, ஒரு சின்ன பின்ன கொடுக்கக்கூடிய ஷர்ட்டில் ஃபோனுக்கு பதிலாக பாவிக்கலாம். அடுத்து முக்கியமான விஷயம் என்ன, ஆக்கள் கதைச்சு அதோட கம்யூனிகேட் பண்ணலாம். ஃபோனுண்டா நாங்கள் பட்டன் தோணும் டெக்ஸ்ட் பண்ணணும் இல்லை, அது கதைக்கிறது மட்டும். அடுத்தது வீடியோ அந்த ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணது கையில் பிடிச்சி பார்க்கலாம், ஒரு ஸ்க்ரீன், அந்த மாதிரி விஷயங்கள். மற்றது அதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கு ஒரு பெரிய ஏஐ சிஸ்டத்துக்கு. ஆக்சுவலி சாட் ஜிபிடின்ற ஒரு சிஸ்டத்துக்கு தான் கனெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ நிறைய இதுகள் தானாக செய்யும். அது இப்போ இருக்கிற பாசிபிள் ஏஐ இன்ட்ரடக்ஷன் என்னென்ன நடந்தது ஏஐலன்னு சொல்லி. அடுத்த விஷயம் நாங்கள் இது ஏஐ எப்படி ஆக்டிவ் லேர்னிங்க்கு பாதிக்கப்படுறோம்னு தானே பார்த்தது. ஆக்டிவ் லேர்னிங்கை பற்றி கொஞ்சம் சொன்னோன்னா, ஆக்டிவ் லேர்னிங்னா என்ன, நான் சொன்ன மாதிரி லேர்னர்ஸ் நீங்கள் படிக்கக்குள்ள எப்படி இந்த மாதிரி டூலால் பாவிச்சு உங்களோட லேர்னிங்கை இம்ப்ரூவ் பண்ணலாம், நீங்கள் லேர்ன் பண்ணுறதை இம்ப்ரூவ் பண்ணலாம்.
இப்போ இப்போ புது டெக்னிக் அந்த ஐடியா நம்ம லேர்னிங் இப்போ எப்படி படிப்பிக்கிறது எப்படி படிக்கிறன்ற ஐடியா படி இப்போ நீங்களா லீட் பண்ணி நீங்களா டீச்சர்ஸ் எல்லாம் ஹெல்ப் எடுத்து உங்களை சப்போர்ட் பண்ணுறவங்களை ஹெல்ப் எடுத்து உங்களோட வார்டில் உங்களுக்கு ஏழுமான மாதிரி உங்களுக்கு விருப்பமான மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மெத்தட்ல படித்தா எஃபெக்டிவாக இருக்கும்ன்றதான் ஐடியா. அதை வச்சுக்கோங்க இந்த ஆக்டிவ் லேர்னிங் வந்திருக்கு. இந்த ஆக்டிவ் லேர்னிங்கை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் இப்போ வாங்க போகிறோம். அப்படி நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் படிக்கிற விஷயங்களை உங்களுக்கு விருப்பமான மாதிரி படிக்கிறதுக்கு எப்படி இந்த டெக்னாலஜியை பாவிக்கலாம்ன்றதை தான் பார்த்துருக்கோம். அதுக்கு போக முதல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்க முதல் சும்மா ஒரு சின்ன கேள்வி உண்டு. நீங்கள் எல்லாரும் உங்களோட சூமில் கையை ஏற்றலாம். இப்போ ஹேண்ட் ரேஸோ அந்த பட்டன் அமர்த்தலாம். என்ன கேள்வின்னா எத்தனை பேர் ChatGPT மாதிரி டூல்ஸ் பாவிக்கிறீங்க? இப்போ பாவிக்கிறார்கள் கை ஏற்றுங்க பாருங்க. இதுக்கு மரவாசி இப்போ ரெண்டு கத்திங்க அதை மிச்சாக்களும் கத்தி நம்மளோட ஒன்றுண்டா ரெண்டு மூன்று ஓகே 100 கிட்ட வந்துருக்கு. சரி, தேங்க்யூ. அப்போ 100 பேருக்கிட்ட நீங்கள் ஏற்கனவே பாவிக்கிறீங்க. மெட்டாக்களும் நாங்கள் இது செஷன் முடிஞ்ச பிறகு எப்படி பாவிக்கலான்னு பாருங்க. ஓகே, கையெழுத்தாக்கள்லாம் இப்போ கையை விடலாம். ஓகே, குழந்தை போவோம். நான் இந்த பிளான் நம்ம சொன்ன மாதிரி அடுத்து இப்போ ஒரு இன்ட்ரடக்ஷன் முடிஞ்ச அப்புறம் அடுத்த செய்ய போற விஷயம் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன எங்களுக்கு இந்த ஏஐ வச்சுக்கொண்டு படிக்கல இந்த லேர்னிங் செய்யக்குள்ள என்னென்ன செய்யலாம், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு நான் ஒரு சின்ன வீடியோ. Meet Louie, the device that brings your smartphone to life, elevating your desktop experience to a whole new level. Making full use of your smartphone's hardware and our built-in sensors, Louie can fully sense his surroundings. Sometimes he's a bit mischievous, but he knows where the boundaries are. If he oversteps, let him know. Hey, Louie, take a break. Besides interacting with you, Louie also enjoys some occasional alone time. You can try grabbing Louie's attention, but don't provoke him, or he will fight back. You can ask Louie to tell you a joke. The ChatGPT-generated jokes never repeat. Or just relax and enjoy time with your new gaming buddy. With Louie, you'll discover countless precious moments you might have missed in the past. He'll automatically select the best angle and capture the memory. Plus, he's very responsive to hand gestures.
Louis transforms into a wireless charger for your phone when you're concentrating on other stuffs. It keeps reminding you of important information. Sometimes Louis can get a little scared. Comfort him with a gentle touch to make him feel safe and secure. With Louis, remote interaction with your loved ones is now possible. You can remote control Louis and explore the world from his perspective, and even send animations with hand gestures. All your precious ephemeral moments are now kept by him. Every interaction makes Louis more attuned to you. Ultimately, each Louis becomes unique to you. Hey, Louis. I guess we'll be stuck here for a bit longer. With our advanced biomimetic behavior engine and ChatGPT integration, Louis promises endless, delightful interactions that keep you engaged. He's a whimsical little desktop robot, remote avatar, gaming companion, wireless charger, and more. Your phone has always had a soul. It's now time to give it a body. Say hello to Louis. அது இன்னும் கொஞ்சம் பாவிச்சு அப்படி ஒரு ஃபோன்ல ஏஐ வச்சுக்கொண்டு சின்ன ரோபோ ஒன்று செய்து அதை வச்சுக்கொண்டு அப்படி இன்ட்ராக்ட் பண்ணும். இதெல்லாம் நாங்கள் ஐடியாவா பாவிக்கலாம். எங்களுடைய படிக்கிற விஷயங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்றது. இதை இன்னும் கொஞ்சம் கூட யோசிக்கிறது எப்படி படிக்கக்குள்ள ஏஐ யூஸ் பண்ணாண்டா இப்படி ஒரு எக்ஸாம்பிள் தாங்க. இப்போ என்னண்டா படிப்பை விட்டுட்டு வேற ஏரியாவுக்கு போய் மூவிஸ் படங்கள். இப்போ முதல் ஏஐ இருந்தது, அந்த ஏஐ சொல்றது ப்ரிடிக்டிவ் ஏஐ. முதல் இருந்த ஏஐ இப்போ வந்திருக்கு ஜெனரேட்டிவ் ஏஐ. ஜெனரேட்டிவ் சொன்னா புதுசா விஷயங்களை ஜெனரேட் பண்ணலாம், டெக்ஸ்ட் ஜெனரேட் பண்ணலாம், வீடியோ எல்லாம் எல்லாம் செய்யலாம். புதுசு உடனே ஏஐ வச்சு ஏஐ செய்யலாம். முதல் இருந்தது ப்ரிடிக்டிவ் வேண்டா இப்போ கண்டுபிடிக்கிற இருக்கிற வச்சுக்கொண்டா அதுக்குள்ள இது நல்லதுண்டு வாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்க யூடியூப் வீடியோ பார்த்து கொண்டு இருக்கீங்கடா முதல் இப்போ நிறைய நாளா ஒரு டாபிக்ல நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா அது இன்னொரு வீடியோ பார்க்கலாம், அதே டாபிக்ல உள்ள வீடியோ எல்லாம் காட்டணும். அது வந்து ப்ரெடிக்டிவ். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கொண்டு புது விஷயங்களை சொல்றது. புதுசண்டா இருக்கிற விஷயங்களை காட்டுறது, செலக்ட் பண்ணி காட்டுறது. படிப்புக்கு எப்படி படங்கள் பார்க்கல ஓகே, ஒரு படம் பார்த்தா அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்போ நீங்கள் தாம்ஸ் அப் செஞ்சீங்க, அந்த படத்துக்கு லைக் போட்டீங்கன்னா இப்போ புதுசாக இப்போ டிக்டாக்ல ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஒரு வீடியோ கொஞ்சம் வீடியோக்கு லைக் போடுறீங்கன்னா கூட நேரம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புதுசாக வர வீடியோ அதுக்கு ரிலேட்டடாக அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ அது வந்து ஏஐ வச்சு தான் செய்யணும். அதுக்கு சொல்றது ப்ரிடிக்டிவ். அது நல்லதான். இப்போ நீங்கள் படிக்கைகளில் ஒரு டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அந்த டாப்பிக்கை கூட நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக வர்றது அந்த டாப்பிக்ல வரப்போ அப்போ கூட படிக்கலாம். அந்த மாதிரி பார்க்கலாம். புதுசாக வரேன்னு சொல்கிறேன் வந்து நான் இருக்கிற வீடியோக்களை வந்து செலக்ட் பண்ணி வர வீடியோ. இப்போ யூடியூபோ டிக்டாக்கோ மாதிரி எடுத்தால் மில்லியன் கணக்கான வீடியோ இருக்கு. அதில் எதை காட்டுறன்றதுக்கு தான் ப்ரெடிக்டிவோ ஆகுது. இப்போ மாறிட்டு இப்போ ஜெனரேட்டிவ் என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு படம் ஒன்று பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு படம் பார்த்து கேட்கல உங்களோட மூடுக்கு ஏற்ற நீங்க ஒரு படத்தை பாக்குறீங்க, அந்த படத்துல ஒரு சீன் ஒன்று வருது, அந்த சீனை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னு சொன்னா பின்னுக்கு வர சீனுகளை அந்த சீன் மாதிரியான சீனுகளை செய்யலாம். அந்த டைம்ல படம் பார்க்கல அந்த அளவுக்கு டெக்னாலஜி எவ்வளவு பாய்கொண்டு போகும். இப்போ ஒரு படத்தின் கிளைமேக்ஸோ முடிவெல்லாம் உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்க இப்போ என்ன படத்தை பார்க்கல, எந்தெந்த பாட்டை என்ஜாய் பண்றீங்க, எந்தெந்த பாட்டுக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்றீங்க, இந்த பாட்டை நீங்க எந்த பகுதியை வந்து கூட விரும்புறீங்கன்னு வச்சுக்கொண்டு அந்த படத்தின் முடிவுகளை அதுக்கேற்ற மாதிரி மாற்றலாம். ஏன்னா இது அப்பப்போ செய்யலாம். அப்போ இதை வந்து ஏஐ வச்சுக்கொண்டு செய்யலாம். முந்தி இது பாசிபிள் இல்லை. இப்போ அது இப்போ படத்துக்கு இந்த மாதிரி எக்ஸாம்பிள்னா படிக்கலே மாதிரி தான். இப்போ படிக்கல இப்போ நீங்கள் ஒரு பாடத்தை எடுத்து படிக்கிறீங்க, அந்த பாடத்துல சில விஷயங்கள் உங்களுக்கு விளங்கையில். இப்போ விளங்கையிலன்னு சொன்னால் கூட படிக்கணும்னா அப்போ அந்த விஷயங்களை பாயிண்ட் பண்ணீங்கன்னா அந்த விஷயங்களை வேறு வந்து படிக்கலாம். இப்போ படிக்கிறதுக்கு ஜெனரேட் பண்ணலாம். இப்போ என்ன ஒரு பகுதி விளங்கலைன்னா அந்த பகுதியை வீடியோவா மாற்றலாம், அந்த பகுதியை ஆடியோவா சொல்லலாம், அந்த பகுதியை ஷார்ட் நோட்ஸ் எடுக்கலாம், அந்த பகுதிக்கு கிளிப் குயிஸ் செய்யலாம். அப்படி அந்த உங்களுக்கு எந்த பகுதியில பிரச்சனை வருதோ அந்த பகுதி அந்த நேரத்துல உங்களுக்கு விருப்பமா உங்களுக்கு எது எந்த மாதிரி படிக்கிற விருப்பமோ, இப்போ வீடியோ விருப்பமோ, டெக்ஸ்ட் விருப்பமோ, வாசிக்க விருப்பமா, இல்லாட்டி கேட்க விருப்பமா, பார்க்க விருப்பமா, அதை வச்சுக்கொண்டு எது உங்களுக்கு கூட எஃபெக்டிவா படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி
அப்பப்ப செய்யக்கூடிய வசதிகள் வந்து கொண்டு இருக்கு. அதுதான் இந்த இருக்கிற அட்வான்டேஜ். அதை வச்சு கொண்டு தான் நாங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன செய்யலாம்ன்றதை பார்க்க போறோம் கூட. இன்னும் என்னென்ன செய்யலாம்னு பார்க்க போறோம். நாங்க போன வருஷம் இல்லை, போன நூற்றாண்டு முடியக்குள்ள நாங்க ஒன்று இந்த எடியூகேட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து செஞ்சோம்னு சொன்னா 21st century லேர்னர். உங்களுக்கு இதை பற்றி எவ்வளவு தெரியுமான்னு தெரியல. இப்ப நீங்க இந்த இந்த செஞ்சுரி 21வது நூற்றாண்டுல ஒரு 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 ஆள் படிச்சாலுன்னு சொல்றேன்னு சொன்னா அவருக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ், என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்கணும்ன்றது, என்னென்ன அவற்றை குணாதிசயங்கள் என்ன இருக்கணும்ன்றதை வச்சுக்கொண்டு யோசிச்சு நிறைய எல்லாரும் பேர் ரிசர்ச் செய்து அவையை கண்டு ஒரு 21st century லேர்னர் ப்ரொஃபைல் ஒன்னோட ப்ரிப்பேர் ஆகும். அது என்னென்ன இருக்குன்னு சொன்னா இப்போ 21st century லேர்னர் எடுத்தா அவருக்கு லிட்டரசி, இன்னும் நியூமரசி, நம்பர்களை பற்றி எழுத்துகள் அது சம்பந்தமா தெரிஞ்சிருக்கணும். பிறகு அதை விட வேற கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், டிஜிட்டல் லிட்ரஸி ஸ்கில்ஸ் அப்படி வந்து இருக்கணும். அதாவது இப்போ என்ன பாடம் படிக்கணுமோ அந்த பாடத்துல இப்போ நீங்க பிஸ்னஸ் படிச்சீங்கன்னா பிஸ்னஸ் ரிலேட்டட் ஸ்கில்ஸ் இருக்கணும். சோஷியல் சயின்ஸ், ஆர்ட்ஸ் அந்த இருக்கணும். அதை விட வேற யோசிக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும். படியா கிளியரா அந்த டாபிக்கோட சேர்ந்து யோசிக்கக்கூடிய ஆளா இருக்கணும். எத்திக்ஸ் இருக்கணும் வேலை. அடுத்தது ஆண்டர்பிரனர் ஸ்பிரிட்னு சொல்றவங்க வந்து அவங்களுக்கு தங்களை டெவலப் பண்றதுக்கு, நாட்டை டெவலப் பண்றதுக்கு, அவங்க குடும்பத்தை டெவலப் பண்றதுக்கு அந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டட் ஸ்கில்ஸ் இருக்கும். அப்படித்தான் இந்த 21st century லேர்னர் ஸ்கில்ஸ் செட் ப்ரொஃபைல் ப்ரிப்பேர் ஆனது போன வருஷம் கடைசி. ஆனா அதுக்கு அப்புறம் இப்ப எல்லாம் இந்த செஞ்சுரி 21ஆம் நூற்றாண்டு 20 வருஷம் தான் 20-25 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள காவாசி தான் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள இதெல்லாம் இதுல மாறிட்டு எஜுகேஷன் அப்படி மாறிக்கொண்டு போகுது. என்னன்னா டெக்னாலஜி மாறுதாரு. ஒரு மெயின் விஷயம் மாறினது வந்து இப்போ இந்த 21st century ஸ்கில்ஸ்ல ஒன்று அட் பண்ணியிருக்க அடிஷனலா ஏஐ லிட்ரஸி. இப்போ டெக்னாலஜி மட்டும் காணாது, ஏஐ பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். எப்படி ஏஐ பாதிக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஏஐ வச்சுக்கொண்டு நீங்க படிக்கிற மட்டும் செய்யலாம். படிக்கிற செய்யறதுல தான் நாங்கள் கதைக்கிறோம். ஆனால் படிக்கிறது மட்டும் இல்லை, அதை வந்து உங்களோட வேலைக்கு மேல இடம் பாதிக்கணும். அதை பற்றி தெரிஞ்சுக்கொண்டு நீங்கள் அதை பற்றி படிச்சு எப்படி யூஸ் பண்ற டிப்பே பழகினீங்கன்னு சொன்னா நீங்க வேலை தேடி போயிருக்கல, இல்லாட்டி வேறு யாரும் ரிசர்ச் செய்ய போயிருக்கல, என்ன செய்ய போயிருக்கலையும் உங்களோட டே டு டே வேலைகள்லையும் ஒவ்வொரு நாளையும் என்ன செய்யணும் அதுகள்லையும் கூட ஏஐ பாதிக்கிறோம். அதான் இந்த இப்போ அப்டேட் பண்ணி புதுசாக நாங்கள் பிளான் பண்ணுறோம்னா இந்த இப்போ எஜுகேஷன்ல ஏஐ லிட்ரஸி, ஏஐ பற்றி தெரிஞ்சு வரும். ஏஐ லிட்ரேட் இருக்கிற ஏஐன்ற பேசிக் என்னென்ன இருக்கு, இப்போ நாங்கள் கதைக்கிற மாதிரி எப்படி பாதிக்கலாம் என்று தெரிஞ்சு கொள்றதும் ஒரு முக்கியமான விஷயமா வந்துட்டு. அதை வச்சு வந்து இந்த யுனெஸ்கோ யூஎன் ஆர்கனைசேஷன் இருக்கு எஜுகேஷனுக்கு அவையிலும் சொல்லியிருக்கேன் என்னன்னா எல்லாருக்கும் இந்த முந்தி சொன்னது ரீடிங், ரைட்டிங், அரித்மெட்டிக் அது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். இப்போ நாங்கள் இலங்கையின் லிட்ரஸி ரேட் கூடன்னு சொல்றோம். எழுத்தறிவு உங்களுக்கு கூட இருக்கு மற்ற சவுத் ஏசியன் நாடுகளோட ஒப்பிட்டு பாருங்க. இப்போ அதை எப்படி பார்க்குறோம்னு சொன்னா இந்த ரீடிங், ரைட்டிங், அரித்மெட்டிக் வைக்க தெரியுமான்னு வச்சு தான் பார்க்குறேன். இப்போ ஒருத்தருக்கு எழுத தெரியுமா, வாசிக்க தெரியுமா, மற்றது கணக்கு பேசிக் அரித்மெட்டிக் தெரியுமான்னு வச்சுக்கோங்க. அந்த லிட்ரஸி ஸ்கில்ல டிசைட் பண்ணு. யுனெஸ்கோ இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒன்றும் காணாது, என்னோட இப்போ ஏஐ எல்லா இடத்துலையும் வந்துட்டு அப்போ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இப்போ எம்பத்தி, மற்றாக்களை பற்றி என்ன நடக்கிற விளங்கிக் கொள்வது, கிரியேட்டிவிட்டி அல்லது கிரிட்டிக்கல் திங்கிங், இது மூன்றும் ஆட் பண்ணணும். இப்போ ஒரு ப்ரொபோசல் வந்து யுனெஸ்கோ விட்டு இருக்கு. அதன்படியே வந்தபடியா இதுகளையும் ஆட் பண்ணி அதுக்கு இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் சொல்லலாம் ஒரு ஆள் லிட்டரேட்டா இல்லையா. அப்ப இந்த ஏஐ லிட்ரஸின்றது வந்து முக்கியமான விஷயமா வந்துட்டு. அப்ப இதை வச்சு போட்டு நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கே இல்லை. நான் ஒரு கேள்வியாக போறேன். இந்த படிக்கிறது லேர்னிங் கேள்வி வந்து கேன் எவ்ரிபடி லேர்ன், எல்லாரும் படிக்கலாமா, எல்லாருக்கும் படிக்கவே இல்லைமா, எல்லாரும் நல்லா ரிசல்ட்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்து போயிடும். அப்ப நீங்க எல்லாம் இப்போ வந்துட்டீங்க படிக்க. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? இப்போ இல்லையா? இந்த கேள்விக்கு என்ன பதில்? நான் சொல்றேன், இப்போ ஒரு எடியூகேட்டரா ஒரு படிப்பிக்கிறாரா நான் சொல்றேன் எல்லாருக்குமே இல்லை. பிரச்சனை என்னன்னு சொன்னா அப்படி செய்யறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இது ஒரு ரிசர்ச், நிறைய நாளைக்கு செய்த ரிசர்ச், 84ஆம் ஆண்டு செய்த ரிசர்ச், இப்போ 40 வருஷத்துக்கு முதல் செய்த ரிசர்ச்சில்
என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொன்னா எல்லாருக்கும் நல்லா போகுது. ஓகே, இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா, இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா ஒரு பழைய கிராஃப் வந்து நான் இந்த 40 பழைய உள்ள ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் என்ன எடுத்தேன். இப்ப அதை என்ன சொல்லிக்கணும்னு சொன்னா, இப்ப இந்த பக்கம் உள்ளது வந்து எத்தனை பிள்ளைகள் படிக்கின்றது, இந்த பக்கம் உள்ளது அந்த பிள்ளைகள மார்க்ஸ். இந்த பக்கம் உள்ள கிராஃப் மார்க்ஸ். மார்க்ஸ் இங்க 100, இங்க 0, இது 50 மாதிரி அப்படி மார்க்ஸ். இந்த பக்கம் உள்ள எத்தனை பேருன்றது. இப்ப நார்மலா ஒரு பிள்ளைய அவையுமே அந்த ப்ராக்டிக்கலா செய்து பார்த்துக்கணும். ஒரு கிளாஸ் 2-3 கிளாஸ் எடுத்து ஒரே பாடத்தை படிச்சு ரிசர்ச் மேலே செய்து பார்த்துக்கணும் என்ன நடக்குது. அப்ப நார்மலா ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சரும் 30 பிள்ளைகள் இருந்தாதான் நார்மலான ஒரு கிளாஸ். இப்போ வந்து எங்களை கிளாஸ் எல்லாம் இன்னும் கூட ஒரு 40 பிள்ளைங்க இருக்காரு. 30 பிள்ளைங்க உள்ள ஒரு கிளாஸ்ல படிப்பிக்கிற வச்சு கொண்டு அவை எவ்வளவு நல்லா மார்க்ஸ் எடுக்கணும்னு பார்த்தா நிறைய பேர் அரைவாசி மார்க்ஸ் கிட்ட எடுக்கணும். 50 வைங்களேன். சரியான குறைய பேர் 100. குறைய பேர் தான் இங்கேயும் குறைஞ்சது. அப்போ இப்படி ஒரு தான் வரப்போ இப்போ இல்லை மார்க்ஸ் எடுக்கிறார் ஆக்கள் 30 பிள்ளைகளும் மார்க்ஸையும் அப்படி ஒரு கிராஃபில் இருக்குதுன்னா இப்படி ஒரு கிராஃப் தான் வரப்போகுது. நிறைய பேர் அரைவாசி மார்க்ஸ் அண்ட் குறைய மார்க்ஸ். இப்போ 30 மார்க்ஸ் பேசிக் மார்க்ஸ் எடுக்க அது அதுக்கு குறைய இல்லை. அது குறைஞ்சு போய் கூடிக்கொண்டு போய் திரும்பி குறைஞ்சிட்டு வருது. மேக்ஸிமம் மார்க்ஸும் குறையும். இங்க மார்க் பண்ணிக்கிறேன்னா டியூட்டோரியல் ஒரு டெக்னிக்காக சொல்லணும். டியூட்டோரியல்னா ஒரு டீச்சருக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர், ஒரு லேர்னருக்கு ஒரு டீச்சர், ஒவ்வொரு லேர்னருக்கும் ஒரு டீச்சர் இருக்கு. அப்படி ஒரு ஆப்ஷன் எடுத்தா அவை அப்போ ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு 30 பிள்ளைகள் எடுத்து போட்டோம். அதுக்கும் ஒரு டீச்சர் 30 பிள்ளை டீச்சரும் 30 பிள்ளைகளும், மற்றது ஒரு டீச்சரும் 30 பிள்ளைகள். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணா 30 பிள்ளைகள் 30 டீச்சர், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் உள்ள செட்டப் எடுத்தா இங்க பாருங்க அப்படி மார்க்ஸ் மாறி இருக்கு. நிறைய பேருக்கு மார்க்ஸ் வருது 80 கிட்ட, 100 குறையத்தான். ஆனால் 80க்கு இப்போ 50ல இருந்து 80 ஆகிட்டு நிறைய பேருக்கு. அந்த 80ன்றது இன்னும் கூட பேருக்கு. இங்கே 50 அரைவாசி பேர் தான் இருந்தது, இங்கே நிறைய இன்னும் கூட பேருக்கு. அடுத்து குறைய மார்க்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா குறைய மார்க்ஸ் எடுக்கிற அந்த மார்க்ஸ் வந்து இப்போ 1:1 படிப்பிச்சா குறைய பெர்ஃபார்ம் பண்ற பிள்ளைங்க மார்க்ஸ் வந்து முந்தி அவரேஜ் பிள்ளைங்க மாதிரி 50 மாதிரி நிறைய பேருக்கு 80 கிட்ட. அப்போ எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. அப்போ உண்மையா நம்பர்ஸ் படி பார்த்தா 100 பிள்ளைகள் எடுத்தா இது டியூட்டரிங் அப்படி 1:1 ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு படிப்பிச்சோன்னு சொன்னா 90 பிள்ளைகளுக்கு வெறும் மார்க்ஸ் முந்தி 20க்கு வந்த முதல்ல 20க்கு வந்த மாதிரி 20 பிள்ளையிலேயே எடுத்தா இப்போ 90 பிள்ளையிலேயே எடுக்கும். அப்படியே அந்த நாளே கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் என்ன பிரச்சனைன்னா இது வந்து உண்மையாக ப்ராக்டிக்கலா செய்யலாம். அவங்களோட விளங்கு தானே 100 பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு டீச்சர் வச்சு படிப்பிக்கலாம். இப்போ தனித்தனியாக செய்யற ஏனாது செய்தா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அப்போ அது ஒரு பிரச்சனை. இவ்வளவு இலங்கை எடுத்தா இலங்கையில யூனிவர்சிட்டிஸ் எடுத்தா யூனிவர்சிட்டியில படிக்கிற பிள்ளைகளோட எண்ணிக்கை வந்து 2.5-3 லட்சம். நம்ம டீச்சர்ஸ் இருக்கணும் அவ்வளவு 25-30,000. இப்போ 2 லட்சம் 3 லட்சம் டீச்சர்ஸும் வச்சிருக்கலாம். 2 லட்சம் 3 லட்சம் பிள்ளைகள் படிக்கிறோம். அது இப்போ ப்ராக்டிக்கலா பாசிபிள் இல்லை. ஆனா இப்ப நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா இந்த ஏஐ மாதிரி டெக்னாலஜியை பாவிச்சு அதையே செய்யறாங்க. இப்ப நான் சொன்ன உதாரணத்துக்கு என்ன மாதிரி இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு லேர்னருக்கும் உங்களோட ஒவ்வொருத்தருக்கும் ஏஐ மாதிரி டெக்னாலஜியில அக்சஸ் இருந்தா அதை எப்படி சரியா பாவிக்கிற நீங்க விளங்கி கொண்டீங்கன்னா அதை வச்சு கொண்டு என்ன செய்யலாம், நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு வந்து தனியா ஒரு டியூட்டரை வச்சுக்கொள்ளலாம். அந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் கண்டுபிடிக்கலாம், அந்த கேள்வியில சரியா விளங்கி கொள்ளலாம். அந்த மாதிரி நாங்கள் சொன்ன மாதிரி குவிஸ்கள் செய்யலாம். அப்படி ஒரு வழியில செய்யலாம். உதாரணத்துக்கு இந்த கான் அகாடமி என்ற கம்பெனி வந்து யூஎஸ் ஒரு நான் ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி வந்து படிப்பிக்கிற கம்பெனி. அதை என்ன செய்யணும்னு ஒரு ஏஐ சாட்பாட் என்ன செய்யணும், கான்மீகோன். அந்த சாட்பாட் என்ன செய்யணும்னு சொன்னா பிள்ளைகளுக்கு டியூட்டரா வேலை செய்யும். அப்ப ChatGPT மாதிரி அதை நீங்க கேட்கிற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லாது. இப்போ இங்க பாருங்க என்ன கேட்கணும், கேன் யூ ஜஸ்ட் டெல் மீ த ஆன்சர். அந்த ஸ்டூடெண்ட் கேட்குறேன். அதுக்கு அந்த கான்மீகோ சொல்லுது, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ லேர்ன் ஹவு டு டூ திஸ் யுவர்செல்ஃப். வாட் யூ திங்க்? அப்போ அது சொல்லுது. நீங்க இந்த சாட்பாட்டை செய்திருக்கீங்கன்னா டைரக்டா ஆன்சர் இல்லாது. ஸ்டூடெண்ட் சொன்னா ஸ்டூடெண்ட்டை கேள்வி கேட்டு நீங்க படிக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்பிக்கும். அப்படி அந்த கேள்வி கேட்டு படிப்பிக்கிற அந்த ஒரு டீச்சர் அப்படி செய்யணும். டீச்சருக்கும் கேள்விக்கு பதில் தெரியும். டீச்சருக்கு ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்டா டைரக்டா பதில் மட்டும் சொன்னா பிள்ளைக்கு படிக்கிறாரு. ஆனா இதை வந்து இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கும் வேற கேள்வி இருக்கும், வேற டைம்ல படிப்பினா. இப்போ அது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு டீச்சர்ஸுக்கு இயலாது.
அவ்வளோ ரிசோர்ஸஸ் இல்லை. இருந்தா நல்லா பெர்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லி இந்த பழைய ஸ்டடி சொல்லி இருக்கு. இந்த ப்ளூம், பெஞ்சமின் ப்ளூம்ன்றவர் சரியான ஃபேமஸான பழைய ஒரு எடியூகேட்டர் 1980s சொல்லியிருக்கு. இது செய்யலாம் இப்படி டீச்சர்ஸ் இருந்தா. இப்போ இல்லை தானே டீச்சர்ஸ், அப்போ இல்லைன்னா இப்போ இப்படி மேலே டூல்களை பார்த்து தான் செய்வோம் மட்டும்தான் எங்கட ஆகும். இப்போ அது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, டீச்சர்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டீச்சர்ஸ் வந்து இப்போ ஒரு நாளைக்கு போய் என்னென்ன படிப்பிக்கணும், எந்த ஆர்டரில் படிப்பிக்கணும், எந்த டாப்பிக்கை இன்றைக்கு படிப்பிச்சனா இல்லை, அது எப்படி படிப்பிக்கலாம், என்ன ரோல் பிளே வச்சு படிப்பிக்கலாமா, இல்லாட்டி லெக்சர்ஸ் வைக்கிறதா, இல்லாட்டி ஸ்மால் குரூப் டிஸ்கஷன்ஸ் வைக்கிறதா, எது நல்லது, அந்த மாதிரி டாப்பிக்கை கூட இந்த மாதிரி டூல்களை வச்சுக்கொண்டு டிஸ்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம் ஃபாஸ்ட்டாக. உதாரணத்துக்கு ஒரு கிளாஸில் 10 பிள்ளைகள் இருந்தா, ஒரு 30 பிள்ளைகள் இருந்தா, 30 பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருக்கும். 30 பிள்ளைகளுக்கும் ஒரு லெக்சர் நோட்ஸை கொடுத்தா 30 பிள்ளைகளும் ஒரே மாதிரி படிக்காது. லெக்சர் நோட்ஸை வாய்ச்சி படிக்கிறாங்க, சிலருக்கு விருப்பம் இருக்கும். சிலருக்கு வந்து ஒரு வீடியோ ரெக்கார்டிங்கை கொடுத்தா நல்லா இருக்கும். சிலருக்கு ஒரு குவிஸ் மாதிரி கேள்வி பதில் கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ அதெல்லாம் அந்த டீச்சருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது. இப்போ என்ன செய்யலாம், டீச்சர் வந்து ஒரே இப்போ டீச்சர் வந்து லெக்சர் நோட்டை கொடுத்தா அந்த என்ன செய்யும், வேற மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அந்த லெக்சர் நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு விருப்பம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். வீடியோவாக ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆடியோவாக ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லாட்டி குவிஸாக ப்ரிப்பேர் பண்ணலாம், கேள்வி பதிலாக ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் மாதிரி படிச்சுக்கொள்ளும். இப்போ அதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது இந்த ஏஐ மாதிரி டூல்கள் இருக்கிறாங்க. அதை வச்சு கொண்டு இப்போ 24/7 சப்போர்ட் பண்ண. அது இன்னொரு விஷயம் என்ன, இப்போ டீச்சர்னு சொன்னால் அந்த ஜோக்குக்கு தான் சொல்லலாம், டீச்சர்ஸை நடிச்சா மாதிரி கால் பண்ணி கேள்வி கேட்கலாம். உண்மையாக ப்ராக்டிக்கலாக அது பாசிபிள் இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் எல்லாம் படிக்கிற நேரங்கள் வேறு யாருக்கும், சிலர் வந்து பகலில் படிக்க, சிலர் வந்து இரவில் காலமே ஒரு பபரமான நேரம். அப்போ அந்த நேரங்களில் அப்போ டவுட் வரைகளை இதில் கிளியர் பண்ணுறதுக்கு டிரெக்டாக நீங்கள் இந்த டூலெல்லாம் டீச்சர்ஸோட செய்யறது கஷ்டம். இப்போ இந்த மாதிரி டூலெல்லாம் பாவிச்சிங்கன்னு சொன்னால் டீச்சர்ஸுக்கு சப்போர்ட் அவைகள் கைட் பண்ணிக்கல, ஓகே இந்த டாபிக் தான் படிக்கணும், இதுவெல்லாம் வருது அப்படி சொல்லிக்கல. அவைகள்ட்ட நோட்ஸ் எடுத்து இந்த மாதிரி இதில் பிளான் ப்ரிப்பேர் பண்ணினா அதை வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த டீச்சர்ஸ் எல்லா நேரம் உங்களுக்கு அக்சஸ் இல்லாத நேரங்களில் டீச்சர்ஸுக்கு பிஸியாக இருக்கிறது, டீச்சர்ஸ் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவைகிட்ட டைம் இல்லாத நேரங்களில், இப்போ 100 பிள்ளைகள் 30 பிள்ளைகள் ஒரு டீச்சர்கிட்ட எல்லா நேரமும் எல்லாருக்கும் சப்போர்ட் கொடுக்கலாம். அந்த நேரங்களில் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதான் ஐடியா. அதை தவிர இந்த டூலை வச்சு வேற விஷயங்களையும் செய்யலாம். உதாரணத்துக்கு எழுதுறதுக்கு அசிஸ்டன்ஸா பாவிக்கலாம். மற்றது வேற உங்களோட லாங்குவேஜ் நீங்கள் ரைட்டர் எழுதுற விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதை பாவிக்கலாம். அதுகளில் பாவிக்கலாம். இப்போ இமெயிலுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு சரியான ரிப்ளை வடிவா எழுதணும், அதுகளில் உங்களுக்கு டவுட் இருந்தால் அதுகளுக்கு பாவிக்கலாம். அப்படி வேற விஷயங்கள்ல பாவிக்கிறதால உங்களோட டைமை சேவ் பண்ணால் அந்த டைமை வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு அதுகளுக்கு பாவிச்சுக்கொள்ளலாம். அந்த டைமை எஃபிஷியண்டாக இடங்களில் பாவிக்கலாம். அப்போ அப்படியானங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் கூட விளங்கணும் வாசிக்கணும் அதில்னு சொன்னால் இந்த மாதிரி வெப்சைட்கள், இப்போ இந்த ChatGPT செய்த கம்பெனிக்கு பேர் OpenAI. அப்போ OpenAI கம்பெனியும் இது மாதிரி வெப்சைட்டில் வச்சிருக்கு. இப்போ OpenAI வெப்சைட்ல போய் தேடிங்கன்னு சொன்னால் டீச்சிங் வித் AI, இது டீச்சிங். அப்போ நீங்கள் இப்போ டீச்சர்ஸ் எப்படி பாவிக்கலாம்னு சொல்லிக்கணும். அதில் அதை சொல்லி நீங்களும் இப்போ லேர்னர்ஸ் ஆகி நீங்களும் போய் பார்க்கலாம். இப்போ உதாரணம் சொல்லிக்கிட்டா ஓகே ரோல் பிளே அந்த ஒரு டெக்னிக்கை பார்த்து நீங்கள் படிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு இதில் சொல்லிக்கிற எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு சொல்லுவோமே, இப்போ நீங்கள் கொஞ்சம் படித்து ஒரு இன்டர்வியூக்கு போக போகிறீங்க ஜாப்புக்கு. இப்போ இன்டர்வியூ போகிறது ப்ரிப்பேர் ஆகணும். ப்ரிப்பேர் பண்ணுற எப்படி இல்லாட்டி இன்னொரு ஆளை பிடிச்சி வச்சு ஒரு சீனியரையோ ஒரு மென்டரையோ இல்லாட்டி ஒரு கம்பெனி ஒரு ஆளையோ பிடிச்சி வச்சு தான் ஓகே எனக்கு ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுங்க, நீங்கள் கேள்வி கேளுங்க நான் பார்த்து சொல்கிறேன், இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்க. அந்த மாதிரி எல்லாம் இப்போ செய்யணும்னு சொன்னால் ஒரு ஆளை பற்றி தான் செய்யணும். இப்போ முதல் இனி என்ன செய்யலாம்னா இப்போ இந்த மாதிரி டூல்ஸ் இருந்தால் அதுகள்கிட்ட சொல்லலாம், ஓகே ரோல் பிளே நீ வந்து ரிக்ரூட்டர் மாதிரி செய், நான் வந்து இந்த ரிக்ரூட்டியோ பொட்டன்ஷியல் எம்ப்ளாயி மாதிரி செய்கிறேன், நீ வந்து ஒரு விளையாடி ஒரு டிபேட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். அப்புறம் வந்து ஒரு என்னது ப்ரிப்பேர் ஆகணும்னா நீ ஒரு பக்கம் கதை நான் ஒரு பக்கம் கதைக்கிறேன், அந்த மாதிரி சொல்லிவிட்டோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு அதுலேருந்து வாழையெல்லாம் ஒரு பக்கம் கதைக்க போது நாங்கள் அந்த ChatGPT மாதிரி டூல் வந்து ஜென்னையை ஒரு பக்கம் கதைக்கு நாங்கள் அடுத்த பக்கம் அது ஒரு கேள்வியாக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். அந்த மாதிரியான இதெல்லாம் செய்து நாங்கள் அதை கொண்டு படிக்கலாம். எப்படி இந்த அந்த டாப்பிக்கெல்லாம் கூட லேர்ன் பண்ணலாம். அதுகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய. அடுத்து இது வந்து வேறு என்ன, இப்போ இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு இங்கிலீஷ் பழகுறது. இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜாக படிக்க போகிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இங்கிலீஷ் கூட தெரிஞ்சால் வேலை எடுக்கிறது ஈஸி. அப்படியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ அதுகளுக்கெல்லாம் நீங்கள் எதாவது யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி டூல்களை. இப்போ அதுக்கு உதாரணங்கள் இந்த OpenAI.com வந்துட்டு அதில்
டீச்சிங் வித் ஏஐ அண்ட் லேர்னிங்னு சொன்னால் அந்த டாபிக் இருக்குது. அதில் நிறைய ஹெல்ப்கள் இருக்குது, வாட்சி பார்க்க. அதே மாதிரி வேறு இப்போ நீங்கள் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உங்களோட மூடில் பாதிக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த மூடில் மாதிரி சிஸ்டத்துலேயும் ஏஐ சப்போர்ட் ஃபீச்சர்ஸ்கள் இருக்குது. அது வந்து உங்களோட டீச்சர்ஸோட காய்ச்சி உங்களோட லெக்சர்ஸோட காய்ச்சி அதெல்லாம் எனேபிள் பண்ணீங்கன்னா அதை பாதிக்கலாம். திருப்பி அதுக்கு இந்த மூடில் வெப்சைட்லையும் இந்த பொட்டன்ஷியல் ஆஃப் ஏஐ அண்ட் மூடில் அப்படி ஏஐ மூட்லையும் சேர்த்து பாதிக்கலாம், எங்கெங்கே பாதிக்கலாம், அசைன்மெண்ட்ல எந்த இடங்களில் பாதிக்கலாம், அப்படி ஏதாச்சும் வந்து நீங்கள் படிக்கலாம். சும்மா ஏமாத்துறதுக்கோ சீட் பண்ணுறதுக்கு பாதிக்கிறது இல்லை, படிக்கிறதுக்கு அப்படி பாதிக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் அதில் நிறைய இருக்குது. இப்போ அதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேறு வேறு பிளாட்ஃபார்மல் இருக்குது. உதாரணத்துக்கு கோர்ஸ் நெட்வொர்க் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அங்கேயும் ஏஐ யூஸ் பண்ணி உங்களோட சிவி ப்ரிப்பேர் ஆகுறதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு நோட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த cn.com என்ற வெப்சைட்டுக்கு போனால் அங்கே சிவி ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்களுக்கு அந்த சிவி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏஐ சப்போர்ட்டை இப்போ யூஸ் பண்ணலாம். அப்படி அப்போ வழியாக சிவியை ப்ரிப்பேர் பண்ணி வெப்சைட்டில் வச்சுக்கொள்ளும். அப்புறம் உங்களுக்கு தேவையான இடங்களுக்கு அதை ஷேர் பண்ணலாம். அந்த சிவி அது வேறு வேறு இப்போ கேள்விகள் கேட்டு அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி அதை பதில வச்சுக்கொண்டு சிவி ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் செய்யலாம் முடியும். அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட கரியர் கைடன்ஸ், கரியர் டெவலப்மெண்ட். இப்போ நீங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப் தேடி போக போகிறீங்க, ஒரு ட்ரைனிங்க்கு போக போகிறீங்க, ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்காக ஒரு ட்ரைனிங் அங்கே போக போகிறீங்கன்னு சொன்னால் அந்த இடங்களில் சிவி போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு தேவை, அதில் ப்ரிப்பேர் ஆகும்போது பாவிக்கலாம். கோர்ஸ் நெட்வொர்க்கிங் அங்கேயும் அது ஒரு ப்ரொஃபைல் உங்களோட போர்ட்ஃபோலியோ வச்சுக்கொள்கிற வெப்சைட், ஃப்ரீ வெப்சைட். அதுலேயும் ஏஐ சப்போர்ட் வச்சுக்கொண்டு பெட்டரானதுகள் செய்யலாம். நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ 2 இடத்துக்கு வேலைக்கு இன்டர்வியூக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. ஒரு இடத்துல ஒரு சாதி ரிக்வயர்மெண்ட் ஒரு தேவைகள் இருக்கு, இன்னொரு இடத்துல இன்னொரு தேவை இருக்கான்னு சொன்னால் நீங்கள் ஒரு சிவியை கொடுத்து சொல்லலாம். ஓகே, இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும், இந்த ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும் சொல்லுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கன்னா அந்த டூல்கள் செய்து தரும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணி ப்ரிப்பேர் ஆகலாம் இது தேவைன்றது. அதெல்லாம் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் வச்சுக்கொண்டு நீங்கள் நிறைய செய்யலாம். உங்களோட படிக்கிற வேலைகளுக்கு பாதிக்கலாம், மற்றது வேலை இப்போ நான் சொன்ன யூஸ் பண்ணி. அடுத்தது பார்ப்போம் இப்படி இந்த இதுகளோட கலைக்கிறது. சட் இபிடி மாதிரி டூல்களோட நீங்கள் இப்போ கேள்விகள் கேட்டு அதை பதில் சொல்லுது சரி, சில இடங்களில் பதில் பிள்ளையாக சொல்லுது, சில இடங்களில் சரியாக சொல்லுது. இப்போ சரியாக பதில் சொல்ல வைக்கிறதுக்கு நாங்கள் சரியாக கேள்வி கேட்போம். கேள்வி எப்படி கேட்கறதுன்றதான் ப்ராம்ப்டிங்ன்றது எப்படி கேள்வி கேட்குறன்றது. அப்போ இந்த ப்ராம்ப்டிங்குக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது, சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதை கொஞ்சம் நான் டீட்டெயிலாக லிஸ்ட் பண்ணுறேன் ஒன்றுண்டா. அதை யூஸ் பண்ணி நீங்கள் கேட்குற கேள்விகளை பெட்டராக எஃபெக்டிவாக கேட்கலாம். சும்மா ஃபாஸ்ட்டாக டிரெக்டாக இப்போ ஆக்களோட கேட்கலாம். உதாரணத்துக்கு என்னோட கேட்கணும் வைங்களேன். இப்போ என்னட்ட வந்து நீங்கள் இப்போ நான் இந்த ப்ரெசன்டேஷன் இருக்கிறேன், என்னட்ட நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னால் எனக்கு நிறைய விஷயம் தெரியும் வேண்டாம். எனக்கு இந்த டாபிக் தெரியுமன்ற வேறு, அது ஏஐக்கு தெரியலாம். இப்போ எனக்கு தெரியும் வேறு என்ன, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் இந்த யூனிவர்சிட்டிலேருந்து வாரீங்க, நீங்கள் உங்களோட பேக்ரவுண்ட் என்ன, நீங்கள் எல்லாம் என்னதுக்காக இந்த ப்ரோக்ராம் நடக்குது, இந்த விஷயமெல்லாம் எனக்கு முதலே தெரியும். நீங்கள் கதைக்கு வர முதலே தெரியும் எனக்கு. அப்போ அதை வச்சு கொண்டு தான் நான் ப்ரிப்பேர் வந்துருக்கேன். இப்போ ஏஐட்ட போயிட்டு இந்த இப்போ என்னோட நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் நான் அதெல்லாம் வச்சு கொண்டு தான் பதில் சொல்லுவேன். அதெல்லாம் யோசிச்சு இப்போ நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளைகள் இது செய்கிறீங்க அதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு தான் நான் பதில் சொல்ல போகிறேன். இப்போ ஏஐட்ட போய் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா உங்களை பற்றி அதெல்லாம் இதெல்லாம் தெரிய வேண்டாம், இந்த விஷயம்லாம் தெரியா. நீங்கள் டிரெக்டாக ஒரு கேள்வி அதை என்னட்ட கேட்குற கேள்வி அதே ஏட்ட கேட்டீங்கன்னா அதுக்கு தெரிய வேண்டாம். அது சொல்ல போகிற பதில் வந்து வேற மாதிரி இருக்கு. இப்போ நானும் இப்போ நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டு உங்களோட லெக்சரர்ஸ் ஒரு கேள்வி கேட்டால் நான் ஒரே மாதிரி பதில் சொல்ல போகிறேன். ஏனெண்டா இப்போ உங்களுக்கு விளங்குற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லணும், உங்களோட லெக்சருக்கு விளங்குற அந்த லெவலில் அவங்களுக்கு சொல்லணும். இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்கூல் பிள்ளைய கேட்டால் அது வேற மாதிரி சொல்லுவோம். அப்போ அது வித்தியாசம் இருக்காது. அந்த வித்தியாசத்தை எனக்கு நான் பதில் சொல்ல போய்களை யோசிச்சு சொல்லுவேன். இப்போ ஏஐட்ட கேள்வி கேட்கலையும் அது யோசிச்சு சொல்லணும்னா நாங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். ஏஐ கேள்வி கேட்கறது மட்டும் இல்லை, கேள்வியோட சேர்த்து எங்களோட பேக்ரவுண்ட் நாங்கள் என்னத்தை வச்சு கொண்டு கேள்வி கேட்கிறோம், என்னென்ன தேவை அந்த கேள்விக்கு பதில் சொல்றோம், அதிலையும் கொடுத்து தான் சரியான பதில் வரும். இப்போ கொஞ்சம் யோசிச்சு தான் அந்த கேள்வியை கேட்கணும். ப்ராம்ப்ட் செய்யறத வந்து யோசிச்சு ஆகணும். சும்மா ஆக்களோட கதைகள் அதே மாதிரி கேட்கலான்னா ஆக்களுக்கு கூட விஷயங்கள் மற்ற ஆளை பற்றி தெரியும். இந்த வேர்ல்ட பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இந்த உலகத்துல என்ன நடக்கின்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, என்ன நடக்குன்னு தெரியும், இதுகள் தெரியும், சிச்சுவேஷன்ஸ் தெரியும். வேற இப்போ இலங்கையில என்ன நடக்கிறது தெரியும், ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அங்கே என்ன நடக்கிறது தெரியும். அப்போ ஆக்களோட கதைகளை சொல்றதுக்கும் ஏஐயோட சும்மா போய் கேட்கறதுக்கும் ஒரே மாதிரி கேட்கலாம். அதுக்காகத்தான் நாங்கள் இந்த ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸோ ஸ்ட்ராட்டஜிஸை கதைக்க போகிறோம். அப்படி கேள்வி கேட்கல என்னென்னதை கன்சிடர் பண்ணணும், என்னென்னதுக்கு யோசிச்சு கேள்வி கேட்கணும் தான் சொல்ல போகிறோம்.
ஸோ ஏன் ப்ராம்ப்டிங் டெக்னிக் முக்கியமாண்டா அதுகளுக்கு தானே இப்போ இந்த நான் சொன்ன விஷயங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு. அப்போ ஒரு ப்ராம்ப்ட் ஒரு கேள்வி கேட்கல, ஏஐ சிஸ்டம் சாட் பாட்டோட கேள்வி, சாட் ஜிபிடி மாதிரி ஒரு இடத்துல கேள்வி கேட்கல, இந்த விஷயங்களை கன்சிடர் பண்ணிருக்கணும். ஒன்று வந்து டிஃபைன் த ஆப்ஜெக்டிவ், எங்களோட நோக்கம் என்ன, கேள்விக்காக நோக்கம் என்னன்னு யோசிப்போம். கேட்குற கேள்வியை கிளியராயும் ப்ரிசைஸ், கிளியரண்டா விளக்கமாக இருக்க மாதிரியும் சிம்பிளா என்ன சரியானதா வாங்காயங்கால போகாம சரியா கேட்கணும், ப்ரிசைஸா நுணுக்கமா அதே கேட்கும். கன்சிடர் கன்டெக்ஸ்ட், இது சரியான முக்கியமானது. நான் இது முதல்ல சொல்லிக்கலே சொன்னேன். கன்சிடர் கன்டெக்ஸ்ட்னா என்னத்தை பற்றி கதைக்கிறோம், நாங்கள் எந்த டாபிக்ல நிற்கிறோம். நாங்கள் இப்போ உங்களோட இப்போ ஏஐ எப்படி எஜுகேஷன்ல பாதிச்சு கொண்டுருக்கலாம்ல, இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்டால் நான் எங்க நிற்கிறேன்னு தெரியும், யாரோட ஹைக்கு நான் சொன்ன மாதிரி தான் தெரியும். அப்போ ஈஸியா பதில் சொல்லலாம். அப்படி இல்லாம சொல்லாம கேட்டாயிட்டா அதுக்கு சொல்ற பதில் வேற மாதிரி இருக்கும். அப்ப சொல்லி கேட்கணும் எங்க நிக்கிறோம். அடுத்தது அதுக்கிட்ட எப்படி பதில் சொல்றது. இப்ப நான் இப்ப உங்களோட ஹதைக்கிறதுக்கும், மேபி ஒரு சின்ன பிள்ளையோட ஹதைக்கிறதுக்கும், குழந்தை பிள்ளையோட ஹதைக்கிறதுக்கும், ஒரு பெரிய வயசு அந்த பெரிய ஆளோட ஹதைக்கிறது, உங்களோட வீசியோட ஹதைக்கிறதுக்கும் வித்தியாசம். எந்த டோன்ல ஹதைக்கிறேன்னு அந்த மாதிரி அதோடையும் நாங்க சொன்னா இந்த இப்படித்தான் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம் நீங்க ஹதைக்கணும் அப்படியான சொன்னா கிளியரான பதில் வரும். அது வேற கேட்கிற கேள்வி டிரெக்டா கேட்கணும், டவுட் இல்லாம, அம்பிகுவிட்டி இல்லாம சொல்றது. டவுட் விளக்கம் டிரெக்டாகவும் தெளிவாயும் கேட்கணும். அப்ப அந்த பதிலும் சரியா வரும். அடுத்தது இப்ப இதை யோசிய, இப்ப ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு சரியான பதில் வருதுன்னு சொன்னா அதோட விடாம அது ஒரு டெஸ்ட் மாதிரி திருப்பி திருப்பி ட்ரை பண்ணி ரிஃபைன் கேள்வியை மாத்தி என்னென்ன பதில் சொல்லணும்னு வச்சு அதை கொண்டு கண்டுபிடிச்சு கேட்கும். அடுத்தது இன்னொன்று மேக் ஷூர் பண்ணணும், நாங்க இப்ப எத்திக்கல் அந்த இப்ப சீட் பண்றதுக்காகவோ இல்லாட்டி ஹார்ம் பண்றதுக்கான கேள்விகள் கேட்கக்கூடாது. அப்படித்தான் இப்போ நாங்கள் இப்போ அப்படி செய்ய மாட்டோம். நாங்கள் நோம்பல் ஆக்கலாம், அது மாதிரி ஏஐயோட மிஷினோட வேலை செய்யணும், அதில் தவிர்த்து செய்வோம். ஸோ அந்த டாபிக்ல கொஞ்சம் கூட டீட்டெயிலா எக்ஸாம்பிள்ஸோட சொல்லுவோம். ஒன்றுண்டா முதலாவது ஸ்ட்ராட்டஜிஸ்ல முதலாவது ரைட்டிங் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ நாங்கள் கேள்வி கேட்கல கிளியரா கேட்கணும்ன்றதுக்கு உதாரணம் வந்து பார்ப்போம். எப்படி கேட்குறேன். ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். இந்த எப்படி கிளியராக இருக்கிறேன். ஒன்று கேள்வியில கேட்கல டீட்டெயில் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட விளக்கங்கள் சொல்றது, விளக்கமா சொல்றது நல்லா. உதாரணத்துக்கு இங்க பாருங்க, கேள்வி எப்படி இங்கிலீஷ் தான் கேள்விகள். இப்ப உதாரணத்துக்கு ஒரு கேள்வி கேட்டோம், அப்படி ரைட் அ ரிப்போர்ட் ஆன் மார்க்கெட்டிங் ட்ரெண்ட்ஸ். இப்படி சும்மா ரைட் அ ரிப்போர்ட் ஆன் மார்க்கெட்டிங் ட்ரெண்ட்ஸ் கேட்டா அது சொல்ற பதிலுக்கு இப்படி கேட்டா ரைட் அ 2-page ரிப்போர்ட். ஒரு விஷயம் நீங்க பார்க்கலாம், இங்க ரைட் அ ரிப்போர்ட் நாங்க சொல்லல இவ்வளவு பெரிய இவ்வளவு ரிப்போர்ட் வர வேண்டிய சின்ன ஒரு பேராகிராஃப் வந்தியா, ஒரு பேஜா 2 பேஜ்னு சொல்லல. அப்ப அது ஒரு விஷயம். 2-page ரிப்போர்ட் ஒன்று. அடுத்து இங்க சொல்லிக்கிறேன் ரிப்போர்ட் ஆன் மார்க்கெட்டிங் ட்ரெண்ட்ஸ். ஹியர் இங்க அதுக்கு பதிலாக இங்க சொல்றேன் ரிப்போர்ட் அனலைசிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெண்ட்ஸ். ஜென்ரலா பொதுவா மார்க்கெட்டிங் ட்ரெண்ட் சொல்ற விட்டுட்டு ஒரு டாபிக்ல ஸ்பெசிஃபிக்கா டிஜிட்டல் மார்க்கெட் அதுஇந்த ட்ரெண்ட்ஸ். அடுத்தது எங்க இந்த ட்ரெண்ட் மார்க்கெட்டிங் ட்ரெண்ட் வந்து வேற ஃபீல்ட் வேற இப்போ மார்க்கெட்டிங்லேயே வேற டொமைன்கள் இருக்கு. இப்போ இங்கே வந்து ரீட்டைல் செக்டர் ஒரு ஸ்பெசிஃபிக் செக்டர், ஹோல்சேல் ரீட்டைல் வர. இப்போ ஸ்பெசிஃபிக்கான செக்டர்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கேள்வி வந்து ஸ்பெசிஃபிக்காக போகுது கூட. ரைட் அப்போ கிளியரா சொல்றோம் 2-page ரிப்போர்ட் அனலைசிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெண்ட்ஸ் இன் ரீட்டைல் செக்டர். அப்புறம் இன்னும் கூட சொல்றோம் அதை விட அதிகமா ஃபோக்கஸ் ஆன் சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ் and their impact on customer engagement. So இப்படி ஜென்ரலா சொல்லாம ரைட் ரிப்போர்ட் ஆன் மார்க்கெட்டிங் ட்ரெண்ட் இங்க கணக்கு எங்க ஃபோக்கஸ் பண்ணணும், எவ்வளவு ரிப்போர்ட் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், அப்படி அடிஷனல் விஷயம் சொன்னோம்னு சொன்னா கிளியரான பதில் வரும். இதோட கம்பேர் ஆகும். அது ஒரு உதாரணம்.
எல்லா உதாரணத்துக்கும் போகாம கொஞ்சம் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உதாரணம் மற்ற ஸ்லைட்ஸ் வந்து நாங்கள் எடுத்தாலும் நம்ம அதில் பாஞ்சிட்டு பார்க்கலாம். அடுத்தது இன்னொன்று, இந்த நாங்க இந்த ப்ராம்ப்டுகள் எழுதியதுல ரெண்டு விஷயம் எழுதுனாங்க. ஒரு ப்ராம்ப்ட்ல ஒன்று வந்து கேள்வி கேட்கறது, என்ன செய்வாங்கன்னு சொல்றது. அடுத்தது வந்து கொஞ்சம் சாம்பிள், ஒரு இது இந்த மாதிரி இந்த மாதிரி உதாரணம், அப்படி இந்த 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 டெக்ஸ்ட்டுக்குள்ள எந்த ஒரு பதில் சொல்ல அந்த மாதிரி சொல்றோம். இப்போ ஒரு 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 இன்புட் வந்து கொடுக்குறேன்னு சொல்றோம். இப்போ அந்த மாதிரி இன்புட் கொடுக்கல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா ரெண்டையும் பிரிச்சு வைக்கணும் படிகள். இப்போ இது வந்து ஒரு கேள்வி, இதை வச்சுக்கொண்டு இந்த இந்த பந்தியில இருந்தா இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன்னு சொல்லலாம். ஆகிட்டா அப்படி சொல்லலாம். உனக்கு தெரிஞ்ச சொல்லாம, அதுக்கு தெரிஞ்ச மாதிரி பதில் சொல்லாம இந்த பந்தியில இருந்தா பதில் சொல்றோம் அப்படி சொல்லணும்னு சொன்னா இந்த ரெண்டையும் கிளியரா பிரிச்சு வைக்கணும். அதாவது இந்த 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 இதுல சமரைஸ் த டெக்ஸ்ட், இது வந்து சரியா பிரிக்காத மாதிரி இங்க பிரிச்ச மாதிரி எப்படி summarize the text below as a bullet point list of the most important points. இப்போ கீழே சொல்ற டெக்ஸ்ட்டை வந்து புல்லட் பாயிண்ட் வச்சு பிரிக்க சொல்லியிருக்கு, அது சமரியாக சொல்லியிருக்கு. மெயின் விஷயம் வந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க சும்மா டெக்ஸ்ட்டை போடுறோம், இங்க வந்து கிளியரா டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணி அதுக்கு கோலன் ஒன்று போட்டு இந்த ட்ரிபிள் கோட் போட்டு அதுக்குள்ள டெக்ஸ்ட்டை போட போறோம், அந்த ட்ரிபிள் கோட்டை முடிக்க போறோம். இப்படி எல்லாம் கிளியரா போட்டா அது கிளியரா விளங்கும். ஓகே, இது வந்து நீங்க கேட்கிற கேள்வி, இது நீங்க கேட்கிற கேள்வி இல்லை, ஆனா ஒரு உங்களோட இன்புட் இதை வச்சுக்கொண்டு தான் இதுக்குள்ளதான் அந்த இதைத்தான் எடுத்து நாங்க அதை சமரைஸ் பண்ணணும் கிளியரா விளங்கும். ஏன் இது முக்கியம்டா, இப்ப இந்த டெக்ஸ்டுக்குள்ள சொல்லுவோமே, இந்த டெக்ஸ்டுக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்குண்டு. அந்த டெக்ஸ்ட் வந்து கேள்வியுள்ள டெக்ஸ்டுக்குள்ள கொஞ்சம் கேள்வி பதில் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதைத்தான் சமரைஸ் பண்ண சொல்ல போறீங்க. இப்போ இப்படி சொல்லாம சும்மா கேள்வியை டெக்ஸ்ட்டை போட்டிக்கண்டாங்க, அதுக்குள்ளேயும் கேள்வி, டெக்ஸ்டுக்குள்ளேயும் கொஞ்சம் கேள்வி, நாங்க கேட்க வேண்டிய கேள்வி இல்லை, அந்த டெக்ஸ்ட் வந்து கேள்வி பதில் உள்ள மாதிரி ஒரு டெக்ஸ்ட், ஒரு கன்வர்சேஷன் டெக்ஸ்ட், அதைத்தான் சமரைஸ் பண்ண சொல்ல போறோம். அப்படி ஒரு கேள்வி உள்ள டெக்ஸ்ட் இருந்தா ChatGPT மாதிரி சிஸ்டம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். அது வரைக்கும் அங்கேயும் ஒரு கேள்வி இருக்கணும், அதுக்கும் பதில் எழுத சொல்ல போகும். உண்மையா அதுக்கு பதில் சொல்ல போதவே இல்லை, அதுக்கு என்ன அதை சமரைஸ் பண்ணும். அப்ப கிளியரா சொல்றதுக்காகத்தான் இந்த இப்படியான கோட் போட்டோம்னா அதுக்குள்ள கிளியரா விளங்கும். அடுத்தது வந்து இந்த ஃபார்மேட்ல எங்களுக்கு ஆன்சர் தேவை, எவ்வளவு நீளம் எவ்வளவு லென்த்தான ஆன்சர் வரணும் சொல்லலாம். ஏதாவது நாங்கள் முதல்ல சொன்னேன், இந்த உதாரணம் சொன்னது மாதிரி இந்த ஃபார்மேட் வந்து நாங்கள் சொன்ன முதல் புல்லட் பாயிண்ட் வி கேன் சே டேபிள் ஒன்று செய்யுங்க, வேற ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபார்மேட். லென்த் வந்து சொல்லலாம், ஓகே இப்போ ஒரு பேராகிராஃப், ஒரு பேஜ், 2 pages சொன்ன மாதிரி, சர்டன் 10 புல்லட் பாயிண்ட்ஸ், 5 ஸ்டெப்ஸ், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா சொன்னா கிளியரான பதில் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரும். நாங்க ஸ்பெசிஃபிக்கா சொன்ன மாதிரி பதில் வரும். அது தவிர இப்ப நான் சொன்ன மாதிரி முதல் சொன்ன மாதிரி இப்ப லென்த்தை சும்மா சொல்லலாம். அடுத்தது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்னு சொல்லணும். உதாரணத்துக்கு கீழே உள்ள டெக்ஸ்ட் எடுத்து அதுக்கு ஒரு சமரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த சமரி வந்து இப்படித்தான் இருக்கும். இந்த ஒரு டைட்டில் இருக்கணும் சமரிக்கு, எந்த வருஷத்துல செஞ்சான் இருக்கணும். உதாரணத்துக்கு மூவி டைட்டில் சொல்றோம் நாங்கள், அப்படி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தா ஸ்பெசிஃபிக்கா அப்படி நாங்கள் அவுட்புட் இருக்கணும்னு சொல்லலாம், அப்படி எங்களோட ரிசல்ட் வரணும்னு சொல்லலாம். இந்த சாப்டுகளுக்கு சொன்னா அப்படி எக்ஸாக்ட்லி வந்து சொன்னா நாங்கள் ஈஸியா யூஸ் பண்ணி அதை பாவிச்சு இப்போ ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். அடுத்த விஷயம் ஸ்டெப்ஸ் டீட்டெயிலா சொல்லலாம், சும்மா பேராகிராஃபா ஒரு கேள்வியை கேட்காம ஒரு ஒரு ஸ்டெப்பா சொல்லலாம். உதாரணத்துக்கு இங்க ஒரு உதாரணம் இருக்கு, ஒரு பார்ட் வந்து சமரைஸ் பண்ணி கொண்டு டிரான்ஸ்லேட் பண்றேன்னு சொன்னா அப்படி ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும். ஓகே, இது வந்து சமரைஸ் பண்ற ஒரு நிறைய வேலை கொடுத்தோம்னு சொன்னா எல்லா வேலையும் ஒன்றா கொடுக்காம கிளியர் இல்லாம காம்ப்ளெக்ஸா கொடுக்காம ஸ்டெப் பை ஸ்டெப், ஓகே 4 ஸ்டெப் செய்யணும், இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இதான் செகண்ட் ஸ்டெப் ஸ்பெசிஃபிக் பண்ணா கிளியரா ஆன்சர் படியா ப்ரிப்பேர் ஆனபடியா இருக்கு. இப்படியானது சரி வராது. உதாரணத்துக்கு the description for this producers product should be fairly short. fairly short ண்டா அவ்வளவு ஒரு டிரெக்ஷன் இல்லை, சும்மா ஓப்பனா சொல்றது, நாட் டூ மச். இந்த மாதிரி எல்லாம் சொன்னா கிளியர் இல்லை. கிளியரா சொல்லலாம், ஓகே 3 to 5 sentences, 4 sentences, 5 sentences. அப்படி ஸ்பெசிஃபிக்கா சொன்னா
அதுக்கு ஈஸி ப்ரிப்பேர் இருக்குது how many words அப்படி மோஸ்ட் ப்ரிசைஸான ஆன்சர் கமாண்டை கொடுத்தா சரியான ஆன்சர் வரும். அடுத்த இன்னொன்று இந்த ப்ராம்ப்டுகள் எழுதியதுல எல்லாம் நாங்கள் இந்த இன்புட்னு சொன்னோம் தானே. இப்போ ஒரு விஷயத்தை கொடுத்து அதில் பல சமரைஸ் பண்ணுறோம் அப்படி தேவைன்னு சொன்னால் அப்படி கொடுக்குற டெக்ஸ்டையும் நாங்கள் கேட்குற கேள்வியையும் பிரித்து கொடுக்கணும்னு சொன்னேன் ஏற்கனவே. அடுத்தது இந்த நிறைய தடவை நாங்கள் ட்ரை பண்ணி என்ன கண்டுபிடிச்சிக்கணும்னு சொன்னால் இப்படி டெக்ஸ்டையும் கேள்வியையும் இப்படி கொடுக்குறத விட இந்த மாதிரி கேள்வி கொஞ்சம் டெக்ஸ்ட் ஒரே கேள்வி அப்படி கொடுத்தா அதோட அவுட்புட் வந்து நல்லா இருக்கு. ஏஐ செய்கிற அவுட்புட் முதல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு எங்களோட டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மிச்ச கேள்வி. உதாரணத்துக்கு கீழே உள்ள விஷயங்களை வச்சு கூட நாங்கள் சமரி எடுக்க போகிறோம், இந்த இருக்க டெக்ஸ்ட் அப்புறம் அதுக்குள்ள இந்த டெக்ஸ்ட்டை வச்சு கூட இந்த வேலை செய்யுங்க, சமரைஸ் பண்ணுங்க, டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து பிற ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்து பிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா வார ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கு. எல்லா டெக்ஸ்டையும் ஒன்றா கொடுத்துட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஒன்றா கொடுக்குறது, அப்படி பிரித்து கொடுக்குறது இன்னொரு நல்ல ஐடியா. இன்னொன்று இந்த ஏஐ சிஸ்டங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம் இதெல்லாம் கொடுக்கல. உங்களுக்கு நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பார்த்து அந்த நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்தா சொன்னீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் கேள்வி கேட்டு அதுக்கு பதில் தெரியாட்டி அது கூடுதலாக தெரியான்னு சொல்லாது. அது என்ன சொல்ல மாட்டேங்கன்னா பிள்ளையான பதிலோட சொல்ல சான்ஸ் இருக்கு. தெரியான்னு சொல்றதுக்கான வழி நார்மலாக இல்லை. அதுக்கு அது என்ன ஏதாவது கெஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஆன்சர்னு சொல்லு, அப்படி சொல்றது வந்து பிள்ளை. அப்போ அதை வந்து நிப்பாட்டுறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னன்னா அந்த நான் கேட்குற கேள்வியில நாங்கள் என்ன சொல்றோம் ஒரு அவுட் ஒன்று கொடுக்குறது. உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு பதில் தெரியாட்டி நாங்கள் சொல்லலாம் இஃப் யூ டோன்ட் நோ த ஆன்சர் சே ஐ டோன்ட் நோ. இப்போ நாங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், கேட்டுட்டு சொல்லலாம் இஃப் யூ குடன்ட் ஃபைண்ட் த ஆன்சர் சே ஐ டோன்ட். அந்த மாதிரி நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம். ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம் இப்படி இந்த டோன்ட் நோன்னு சொல்றதுக்கான. அப்படி சொன்னால் அது வந்து அதுக்கான பதிலை சரியா வரும். சரியாண்டா தெரிஞ்ச பதில் சொல்ல போது, தெரியான்னு சொல்ல போது. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் செய்யலாம். அடுத்தது வேற ஸ்ட்ராட்டஜி இருக்கு, இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ப்ரொவைட் ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட். எப்பெல்லாம் ஏழுமோ அப்பெல்லாம் ஏதாவது கேள்வி கொடுக்கக்குள்ள இல்லாட்டி ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று செய்யக்குள்ள சம் ரெஃபரன்ஸ் இந்த நான் மாதிரி டெக்ஸ்ட்டுகள் கொஞ்சம் கொடுத்தா நல்ல பதில் வரும். இப்போ நாங்கள் இதற்கெல்லாம் பதில் வேணும்னு சொன்னால் அதை கொடுக்கலாம். அதை கொடுத்தோம்னு சொன்னால் வார பதில் வந்து அது இல்லாமல் வார பதிலை விட பெட்டராக இருக்கு. இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள், ஸோ இந்த இப்போ இப்படி ஒரு டெக்ஸ்டை கொடுத்து போட்டு இந்த நாங்கள் ஒரு ஆர்டிக்கலோ இந்த கேள்வி கேட்குறோம், ஆர்டிக்கலோ இதை ஒன்றை கொடுத்துட்டு பிறகு கேள்வி கேட்கலாம். அப்படி ஸ்பெசிஃபிக்காக இந்த இப்போ நார்மலாக ஆக்கள் கதைகளை செய்கிற மாதிரி அந்த மாதிரி செய்யலாம். அப்படி இந்த ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் கொடுத்து அதுக்குள்ள கேள்வி கேட்குறத கிளியராக செஞ்சால் அதுக்கான பதில்கள் வரும். இல்லாட்டி ஜென்ரலான பதில்கள் வரும். உங்களுக்கு அந்த இது உதாரணத்துக்கு ஒரு சப்ஜெக்டோட படிக்கிறீங்க, அதில் கேள்வி கேட்டு பதில் சொல்லணும்னா சும்மா கேள்வியை கேட்க சொல்லி ஏஐட்ட சொல்றதை விட ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்தோ ஒரு ஃபைல் ஒன்று அப்லோட் பண்ணி ஒரு பிடிஎஃப் போட்டோ அதில் கேள்வி கேட்க சொன்னா அந்த கேள்வி அதுக்குள்ள மட்டும்தான் கேட்கணும்னு சொல்லலாம். அதுக்குள்ள இல்லைன்னு சொன்னா தெரியான்னு சொல்லலாம். அப்படியான விஷயங்களை சொன்னா படிக்கல கேர்ஃபுல்லா அதை மட்டும் மட்டும் படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லாட்டி சில நேரங்கள்ல பிள்ளையான ஆன்சர் இல்லாட்டி இப்போ சரியான சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லாத. இப்போ இலங்கையில நாங்கள் ஒரு விஷயத்த ஒரு வரலாறு ஒன்று படிக்கிறோம்னு சொன்னா சில விஷயங்கள் இருக்கும், அதுங்களோட புத்தகங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி வரலாறு உண்டு, அதே மாதிரி கேள்வி நாங்கள் வேற ஒரு நாட்டில் யூஎஸ்லேயோ இல்லாட்டி யூகேலையோ கேட்டால் அதுக்கான பதில் வேறையா இருக்கும். அப்படியான சுச்சுவேஷன்ல சும்மாவே கேட்டீங்கன்னு சொன்னா சொல்ல போற பதில் புல. அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம், ஸ்பெசிஃபிக்கா அந்த கண்டெக்ஸ்ட்டை கொடுத்து இந்த கேள்வி இந்த பேராகிராஃபை கொடுத்து இந்த ஃபைலை கொடுத்து அதுக்குள்ள கேள்வி கேளுங்கன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி பதில் கொடுப்போம்னா ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட்டை வச்சு கொண்டு ப்ரிப்பேர் பதில் சரியா இருக்கும். அடுத்தது இன்னொன்று முக்கியமா செய்ய வேண்டிய விஷயம் நான் சொன்ன மாதிரி அப்படியான கேள்வி கேட்கக்குள்ள பதில் நாங்க சொல்லணும் எனக்கு பதில் தெரியாட்டி நான் கொடுத்த ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட்ல பதில் இல்லையேண்டா சே ஐ டோன்ட் நோ அந்த மாதிரி சொல்லணும். ஐட்டா அப்படின்னா என்ன சொல்லணும், ஓகே இந்த பதில் இந்த இதுக்கான பதில் நீங்க கொடுத்த டெக்ஸ்ட்ல இல்லை அப்படி நாங்க சொல்லாம விட்டோம்னு சொன்னா ஜெனரிக்கா என்ன நடக்க போதுன்னா சான்ஸ் இருக்கு அதுபடியான பதில சும்மா சொல்றது. அடுத்து இன்னொன்று இந்த மாடல்களுக்கு செய்ய நாங்கள் இப்போ இந்த ட்ரெயின் பண்ணிக்கல இந்த இதில் யூஸ் பண்ணிக்கல நாங்கள் என்ன செய்யணும்னா இன்னொன்று அதுக்கு டைம் கொடுக்கலாம் யோசிக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் ஒரு கேள்விக்கு பதில் தேடுறோம்டா இப்படி எப்பவுமே எங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு அது பதில் இருக்கு.
அந்த பதில் சரியா இல்லையான்னு பார்க்கறத கொண்டு என்ன செய்யலாம், நாங்க அந்த கேள்வியை கொடுத்து அந்த பதிலையும் கொடுத்து கேட்கலாம், இந்த கேள்விக்கு பதில் சரியா ஒரு வழி. அப்படி என்ன செய்ய போனா கேள்வியை பார்க்க போது பதில பார்க்க போது பதில இருக்கிற பதிலோட அது தெரிஞ்ச நாலேஜை வச்சு கொண்டு பார்க்க போது சரி என்ன என்ன சொல்லலாம், அது ஒரு வழி. அப்படி இன்னொரு வழி இருக்கு என்னன்னா, நாங்க கேள்வியை கொடுத்து அந்த சிஸ்டத்திட்ட ஒரு சாட் ஜிபிடி மாதிரி கேள்வியை கொடுத்து அதில் கேட்கலாம், இதுக்கு ஒரு பதில் சொல்லு, பிறகு நாங்க எங்கட பதில கொடுக்கலாம், பிறகு சொல்லலாம் இந்த நாங்க கொடுத்த பதிலையும் நீ கண்டுபிடிச்ச பதிலையும் கம்பேர் பண்ணிப்பார், எந்த பதில் பெட்டர் அந்த மாதிரி சொல்லலாம். அப்படின்னா கூட டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி இப்ப செய்யும். உதாரணத்துக்கு இந்த இதுல உதாரணம் எழுதிக்கிறேன் பாருங்க. இப்ப இப்படி ஒன்று சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் யுவர் சொல்யூஷன் டு த ப்ராப்ளம். இப்போ ஒரு கேள்வியை கொடுத்துட்டு நாங்க சொல்றோம், கேள்வியை பதிலையும் கொடுத்துட்டு நாங்க சொல்றோம், ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் யுவர் சொல்யூஷன் டு த ப்ராப்ளம், then compare your solution to the student solution, my solution, right? And evaluate if the student solution is correct or not. So இப்ப அதை சொல்லலாம், ஓகே இந்த அருக்கு கேள்வி இதுக்கு இந்த அருக்கு பதில் நேர பதில ஆன்சர் சரியாகலையான்னு பார்க்க முதல் உங்களோட അതിന്റെ ஆன்சரை கேட்டு பிறகு ரெண்டையும் கம்பேர் பண்ண சொல்லலாம். அப்படி செய்யக்கல நடக்குமான்னு சொன்னா கொஞ்சம் டைம் எடுத்து അതിന്റെ பதில பார்க்க போது பிறகு ஸ்டூடெண்ட்ல பதில நீங்க போட்ட பதில பார்க்க போது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இந்த மாதிரி ஐடியா கொஞ்சம் கூட யோசிச்ச ஐடியா செஞ்சா ஒன்று அது சரியான பதில சான்ஸ் இருக்கு. அடுத்தது நாங்கள் நாங்க படிக்கிறதுக்கு நாங்க படிக்கக்குள்ள நாங்க செய்த பதில்கள் சரியா நாங்கள் கேள்வி சரியான்னு பாக்குறதுக்கும் சரியா பாவிக்கொள்ளலாம். இந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு செய்யலாம் சரியா பாவிக்கிறதுக்கு. கொஸ்டின் கேட்கறது அப்படி என்று மறுபடியும் எக்ஸ்பிளைன். ஓகே, கொஸ்டின் கேட்கறது பற்றி என்ன சொன்னான்னு சொன்னா, இப்ப நாங்க ஒரு எங்கள்கிட்ட ஒரு கேள்வி உங்க புத்தகம் கேள்வி இருக்கு, அவங்க எங்களோட கொஸ்டின் பேப்பர் கேள்வி இருக்கு, ஒரு வினாத்தாள் எங்களோட கேள்வி இருக்கு, அதுக்கு நாங்க பதில் எழுதிட்டோம். இப்ப நாங்க இதை ஏஐட்ட கொடுத்து செக் பண்ண போறோம் எங்களோட பதில் சரியா. அப்படி செய்யறதுக்கு ஒன்று நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா கேள்வியையும் கொடுத்து பதிலையும் கொடுத்து கேட்கலாம், இது சரியா பிள்ளையா. அப்படி செய்யல பிழைக்க சான்ஸ் இருக்கு. என்னன்னா ஏஐக்கு தெரியாது, நாங்கள் ஒன்று ஏஐக்கு தெரியாது, நாங்க எங்கிருந்து கேள்வி எடுத்தோம், எங்கிருந்து பதில் வந்தேன், எங்கள்கிட்ட ஒரு பாட்டு இருக்கு அதுல என்ன பதில் வந்திருக்கோம் எங்கள்கிட்ட புத்தகத்துல இருந்து அங்கே. அப்ப சரியா செய்யறதுக்கு 2-3 விஷயம் செய்யணும். இந்த 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 இப்படி ஒரு விஷயத்த நாங்க ஒரு கேள்வி இருக்கு, அது நாங்க ஒரு பதில் எழுதிட்டோம், அந்த பதில் சரியா அப்படியான்னு செக் பண்ண போறோம். ஏஐ வச்சுக்கொண்டு டீச்சர்கிட்ட கொடுக்காம ஒரு ஏஐ வச்சுக்கொண்டு செக் பண்ண போறோம். அப்ப எப்படி ஒரு வழி சரியா செய்யறதுக்கு என்ன செய்யறோம்னா, முதலாவது நாங்க எந்த டெக்ஸ்ட்ல இருந்து இந்த பாட்டுல இருந்து இந்த கேள்வி வந்தது, இந்த புத்தகத்துல இருந்தோ இந்த சாப்டர்ல இருந்து இந்த கேள்வி வந்தது, அதை கொடுக்கணும். ஏஐட்ட கொடுத்து சொல்லலாம், ஓகே இந்த பாட்டுல இருந்தானே இந்த கேள்விக்கு பதில் வரப்போகுது, இந்த அருக்கு கேள்வி இது எந்த பதில் என்று சொல்லி போட்டு சொல்லலாம். இப்ப நேரா இந்த கேள்விக்கு பதிலை செக் பண்ண முதல் ஏஐட்ட சொல்லலாம், ஓகே இந்த அரை கேள்வி இதுக்கு உண்ட பதில சொல்லு, ஆன்சர் யுவர் செல்ஃப், உண்ட பதில சொல்லு. பிறகு நீ அந்த பதிலையும் அந்த டெக்ஸ்ட்ல இருந்து நான் இந்த அரைக்கு எந்த பதில் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எந்த பதில உள்ள பிள்ளைகளை கண்டுபிடிக்கலாம், பிடிக்க சொல்லணும். அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்று நாங்கள் அந்த டெக்ஸ்டை கொடுத்து கேள்வி வைக்கணும் எங்க இருந்தேன்னு சொன்னா அதை வச்சுக்கொண்டு நான் கேட்கலாம், பதில சொல்லு, அதுக்கப்புறம் எங்களோட பதில் இதுதான், இந்த பதிலையும் இந்த பதிலையும் கம்பேர் பண்ணி எந்த பதில் உள்ள பிள்ளைகளை எந்த பதில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் எப்படி மேம்படுத்தலாம்னு சொல்லு. அந்த மாதிரியான ஸ்டெப் கொஞ்சம் கிளியரா யோசிச்சு இப்ப ஒரு அது அந்த ஏஐ சிஸ்டத்துக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சதுக்கு என்ன, அதுக்கு இப்ப எங்களோட ஸ்பெசிபிக் விஷயம் டீட்டெயிலா தெரிஞ்சிருக்காது நாங்க சொல்லாது. அப்ப நாங்க ஒரு புத்தகம் வாசிக்கிறோம், அதுல ஒரு கேள்வி ஒன்று வருது, நாங்க ஒரு எக்ஸாம் நோட்ஸ் லெக்சர் நோட்ஸ் இருக்கு, அதுல இருந்து ஒரு கேள்வி வருதுன்னு சொன்னா அதுக்கு பதில் செய்யக்குள்ள எப்படி செய்யணும்ன்றதுக்கு இப்படியான கொஞ்சம் கூட யோசிச்சு அதுகிட்ட கேள்வி இந்த நோட்ஸை கொடுத்து கேள்வியை கொடுத்து எங்கட பதிலையும் கொடுத்து சொல்லலாம். சும்மா நீ பதில சொல்ல முதல் இந்த பதில் சரியான சொல்ல முதல் நீங்க ஒரு பதிலோட கண்டுபிடிங்க நெக்ஸ்ட் நோட்ஸை வச்சுக்கொண்டு இந்த பதிலோட கம்பேர் ஆகும். அப்படி சொன்னா கொஞ்சம் கூட யோசிச்சு டைம் எடுத்தா செய்யக்குள்ள சரியா செய்ய பிளவிடா. அதான் ஐடியா. அது நிறைய பேர் செய்து ப்ரூவ் பண்ணிக்கணும். அதை வச்சுக்கொண்டு தான் நானும் சொல்றேன் வேலை செய்யணும்னு சொல்லி நானும் இப்படி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் நிறைய.
ஒரு விஷயம் வந்து கூட நான் இதில் ட்ரை பண்ணது வந்து நாங்கள் எங்களோட நாங்கள் செய்கிற கூடுதலான விஷயம் இங்கிலீஷ் மீடியம் கிடையாது. நான் இங்கிலீஷ்லாம் ட்ரை பண்ணிக்கிறேன். இதுகள் எல்லாம் தமிழில் எவ்வளோ செய்யலாம்னு தெரியல. நான் ட்ரை பண்ணி பார்க்கல பெருசா. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் ட்ரை பண்ணிக்கல வேலை செய்யும். இப்போ ஓரளவு தமிழ் இது டெக்ஸ்ட்டை வச்சுக்கணும் ட்ரைனிங் செய்திருக்கிறாங்க. அப்போ அதோடய அவரோட தமிழ் வேலை செய்யுது. இங்கிலீஷ் அளவுக்கு பெட்டராக வேலை செய்யாலும் ஓரளவு வேலை செய்யும். இப்போ அந்த இந்த ஐடியாவில் பாவிக்கலாம் ரெண்டுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு புரி பாவிக்கலாம் இல்லாம். அடுத்து இந்த ப்ராம்ப்ட் நாங்கள் இப்போ ப்ராம்ப்டை பற்றி தான் காய்ச்சி கொண்டு இருக்கோம். எப்படி ஏஐ வச்சுக்கொண்டு சரியா கேள்வி கேட்கணும். அதுக்கு இப்போ ஒவ்வொரு முறையும் இந்த நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் அடங்கி கேள்வி கேட்கணும் தானே, சரியா கேள்வி கேட்கணும். இப்போ வேற வேற டிப்ஸுகள் கொஞ்சம் சொல்லி இதெல்லாம் பாய்ச்சி கேட்கலாம். இன்னொன்று இருக்கு ஏஐ அந்த ப்ராம்ப்டிங் ஃப்ரேம்வொர்க்னா ஒரு கேள்வி கேட்கல என்னத்தை இன்க்ளூட் பண்ணணும்ன்றதை ஒரு சிஸ்டமேட்டிக்காக யோசிச்சு ஒரு ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிற ஒரு விஷயம் ஃப்ரேம்வொர்க். அதுல இப்போ இந்த இந்த நான் பாவிக்கிற நார்மலா ஒரு ஃப்ரேம்வொர்க் சொல்றது ரிசன் ஃப்ரேம்வொர்க் RISCN. இந்த ஃப்ரேம்வொர்க்ல 5 எழுத்து இருக்கு. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு மீனிங் ஒரு விளக்கம் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன்னா அது ஞாபகம் வச்சு கொள்ளலாம் ஈஸியா. இப்போ நான் சொன்ன முதல் சொன்ன ஐடியாவில் இது இடத்துல இம்ப்ரூவ் பண்ணி இப்போ ஒரு ப்ராம்ப்ட் எழுதுறீங்கன்னு சொன்னா அது அந்த ஒரு கேள்வி ஏஐக்கு எழுதுறீங்கன்னு சொன்னா அதுல இந்த 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 5 விஷயமும் இன்க்ளூட் பண்ணணும். முதல் சொன்ன விஷயங்களை கன்சிடர் பண்ணணும். எப்படி இன்க்ளூட் பண்றதுதான் இந்த கதை. இப்போ கொஞ்சம் கூட இப்போ நான் நிறைய விஷயம் ஒரே சொல்றபடியே உங்களுக்கு ஒரே நேரத்தில் விளங்க இருக்க சான்ஸ் இருக்கு. திருப்பி போய் பாருங்க, ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிள் எடுத்து நீங்க ஏற்கனவே எழுதின ப்ராம்ப்ட் எடுத்து போட்டு புதுசாக ஒரு ப்ராம்ப்ட் எழுதிக்கலாம். நான் சொன்ன விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி எழுதி பாருங்க. வார பதிலுக்கும் முதல் வந்த பதிலுக்கும் உள்ள வித்தியாசம் நிறைய இருக்கு. இப்போ இந்த ஃப்ரேம்வொர்க் ரிசன் என்ற ஃப்ரேம்வொர்க்ல உள்ள 5 எழுத்துலையும் என்ன விளக்கம் என்றாதுல இப்போ நாங்கள் எழுத போற ப்ராம்ப்ட்ல 5 விஷயம் மெயினா இருக்கும். அதை தவிர நான் சொன்ன இந்த இப்போ கேள்வி கேட்கிற சொன்ன என்ன இருக்கணும் அந்த அது வேற ஐடியா, அந்த புது புது ஐடியாலும் இருக்கும். அதை விட இந்த 5 பேசிக் விஷயங்கள் எல்லா ப்ராப்ளம்லையும் இருக்கணும்னு சொல்லலாம். எல்லாம் இந்த 5 விஷயம் இருந்தா வார பதில் வந்து நல்லா வரும். அது ஒரு ஃப்ரேம். அந்த 5 விஷயம் என்றது இந்த 5 RISEN. வந்து ரோல்னா இப்ப ஏஐ கிட்ட நாங்க சொல்ல போறோம் என்ன மாதிரி அது வேலை செய்யணும்னு சொல்லி ஆற மாதிரி வேலை செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்க லிட்ரேச்சர் எல்லாம் கேள்வி கேட்க போறோம்னு சொல்லலாம். யூ ஷுட் பிஹேவ் லைக் அ லிட்ரேச்சர் எக்ஸ்பர்ட் அந்த மாதிரி சொல்லலாம். அப்படி உதாரணத்துக்கு உண்டு. அது மாதிரி நாங்க இந்த ஏஐ ஒரு ரோலை எடுக்க சொல்லி இந்த மாதிரி தான் நீ வேலை செய்வோம். யூ பிஹேவ் லைக் அ டீச்சர். இந்த ரோல் பிளேயே நாங்கள் சொன்னாங்களே அதுக்கு ஒரு ரிக்ரூட்டர் நாங்கள் வந்து லைக் பொட்டன்ஷியல் எம்ப்ளாயி அந்த மாதிரி நாங்க அதுக்கு ஒரு ரோல் என்ன கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி பிஹேவ். அப்போ முதல்ல வந்து ரோல் எந்த இதுல எக்ஸ்பர்ட்டா நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதை என்ன சொல்லி அதை சொல்லுவோம். உதாரணத்துக்கு நீங்க சொல்ல ஆக்ட் as a data scientist, அது டேட்டா ரிலேட்டட். டேக் த ரோல் ஆஃப் அ ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், assume the role of a senior software architect, software related என்னத்துக்கு இந்த மாதிரி behave like take a role of a literature something இந்த மாதிரி நாங்க விரும்புவோம். an artist or musician, expert musician அந்த மாதிரி நாங்க சொல்லலாம். வேற வேற ரோல் எடுக்க சொல்லி அதை அந்த 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 டொமைனுக்குள்ள உள்ள மற்ற விஷயங்களை மட்டும்தான் அது பதில் சொல்ல போகுது. மற்ற இடங்களுக்கு போவாங்க. இப்போ நாங்கள் ஒரு மியூசிஷியன் சொன்னா அது போய் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் நடக்கிற பார்க்காது. இப்போ நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக ரோல் கொடுக்காட்டி அது எல்லா இடம் தான் போய் தேடப்போம் பதிலுக்கு. அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன். நாங்கள் சொல்லணும் கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன். ஏற்கனவே இதை பற்றி காய்ச்சேன்னா இப்படி கிளியரான ப்ரொவைட் கிளியர் ஸ்பெசிஃபிக் டிரெக்ஷன்ஸ் கொடுக்கணும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில். பட் இதை பற்றியும் காய்ச்சினா ஸ்டெப் பை இன்ஸ்ட்ரக்ஷனை பிரித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்கணும். இப்போ 4-5 விஷயங்களை சொல்ல போகிறோம்னு சொன்னால் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கிளியராக கொடுக்கணும் வேறு வேறையா. அடுத்தது கடைசியா இன்னொன்று சொல்லணும்னு சொன்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம், கடைசி பதில் என்ன வேணும் அது அதை நாங்கள் கிளியரா சொல்லணும். அந்த ஸ்டெப்ஸோட இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து என்ன என் கோல் கடைசியா என்னங்களுக்கு வேணும். மற்றது இன்னொன்று லிமிட்டேஷன்ஸ். ஃபார் உதாரணத்துக்கு அந்த நாம சொன்ன மாதிரி எவ்வளவு ஒரு பேராகிராஃபா, ஒரு பேஜா, 5 சென்டென்சஸா, 4 புல்லட் பாயிண்ட்ஸா, ஒரு டேபிள்ல 10 ரோவா, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயிலாக ஃபோக்கஸ் பண்ணி சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு பதில் வரும். நாங்கள் பேசாம விட்டோம்னு சொன்னால் பதில் அதுக்கேற்ற மாதிரி அது நிற்கிற மாதிரி வரப்போது அது வந்து எங்களுக்கு விருப்பமான தேவையான மாதிரி இருக்கா. அப்போ இந்த 5 விஷயத்தையும் கன்சிடர் பண்ணி ரோல், இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டெப்ஸ், எக்ஸ்பெக்டேஷன், நெரோயிங்கிறது அந்த மாதிரி இந்த விளத்துக்கு தேவைன்றாங்க. இப்போ இந்த 5 ஸ்டெப்பையும் கன்சிடர் பண்ணி நான் சொன்ன முதல் விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு ப்ராம்ப்ட் எழுதினா இதில் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நான் அதெல்லாம் கொண்டுக்கலாம் போகாமல் இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில்
டாஸ்க் டிஸ்கிரிப்ஷன் சொல்லலாம், கண்டெக்ட் டீடைல் சொல்லலாம், ஸ்பெசிஃபிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸ்டெப்ல பிரேக் டவுன் பண்ணி நான் சொன்னேன் ஏற்கனவே. என்ன கடைசியா என்ன எதிர்பார்க்குறோம், அவுட்புட் என்ன வேணும் நம்மளுக்குன்றதை சொல்லலாம். இதை அடுத்தது நேரோயிங், நான் சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிக் ஏரியா, எவ்வளவு பேஜ் லிமிட்டேஷன் லென்த், எவ்வளவு டெக்ஸ்ட் வேணும், எத்தனை பேராகிராஃபோ, எத்தனை பேஜஸோ, எத்தனை சென்டென்சஸோ, எத்தனை வேர்ட்ஸோ, அந்த மாதிரி எல்லாம் பிரித்து சொல்லணும். அதை வச்சு கொண்டு செய்யலாம் ஒரு ப்ராப்ளம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிளை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள்கிட்ட மொபைல் ஃபோனில் ChatGPT மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நாங்கள் எப்படி ஒரு பர்சனலைஸ் டியூட்டர், எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டியூட்டரை அப்படி செய்யறது, நாங்கள் காய்ச்ச ப்ராம்ப்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சுக்கொண்டு இங்கே ஒரு எக்ஸாம்பிள். உதாரணத்துக்கு இந்த இதில் வந்து கண்டெக்ஸ்ட், டாஸ்க், இன்ஸ்ட்ரக்ஷன், கிளாரிஃபை அண்ட் ரிஃபைன் சொல்லி நான் பிரித்து வச்சுக்கிறோம் அந்த ப்ராம்ப்டை. இந்த ப்ராம்ப்ட் வந்து இப்படி ஒரு பெரிய ப்ராம்ப்டாக இருக்க போகுது. இங்கே பாருங்க என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லி. இப்போ நீங்கள் இந்த இதையே நீங்கள் எடுத்து உங்களோட ஒரு சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டு பார்க்கலாம் என்ன நடக்குது. ஸோ இது வந்து ஏஐக்கு தான் சொல்கிறது, யூ ஆர் அ பர்சனலைஸ் டியூட்டர். நாங்கள் இந்த ஏஐக்கு சொல்கிறோம், ஹூ ஸ்பெஷலைசஸ் இன் ஒரு டாப்பிக்கை சப்ஜெக்ட்னா போடல. ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட் இன் ஃபர்ஸ்ட் இயர், இப்படி அந்த மாதிரி சொல்லலாம். இது வந்து ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, யூ ஆர் அ டியூட்டர் இந்த இதான டாபிக், நான் ஒரு ஸ்டூடெண்ட் இந்த இயரில். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் அதை ப்ரிப்பேர் பண்ணி ஆன்சர்லாம் அப்படி தரப்போகுது. அந்த டியூட்டர் வேலையை செய்ய போகுது. ஹெல்ப் மீ அண்டர்ஸ்டாண்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் சொல்லலாம். ஸோ தட் இஸ் த டாஸ்கோ என்ன செய்யணும்னு சொல்கிறது. அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறதுக்கு, ஸ்டார்ட் பை இன்ட்ரடியூசிங் யுவர் செல்ஃப் ஆஸ் அ ஸ்டூடெண்ட், introducing yourself to the student as a AI tutor who is happy to help them with questions, any questions. Only take one question at a time. Help student understand the topic by providing examples, explanations and analogies. These should be tailored to student learning level and prior knowledge or what they already know about this topic. ஸோ இப்படியான இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயிலாக கொடுக்குறது. ஓகே, இது நான் ஒரு ஸ்டூடெண்ட், நீங்கள் ஒரு டியூட்டராக வேலை செய்ய போகிறீங்க, இந்த ஹெல்ப் பண்ணுங்க ஒரு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில், நான் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் இயர் என்ன போடலாம், அதுக்கு நீங்கள் வந்து சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட் இந்த சப்ஜெக்டில், பிறகு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறது. ஓகே, இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, உங்களை தொடங்கல கேள்வி கேளுங்க, ஒரு கேள்வி தான் ஒரு இடத்துல கேட்கலாம், ஒரு பதில் தான் நான் சொல்லுவேன், ஒரு கன்வர்சேஷன் தான் ஒரு டைமில், அந்த மாதிரி விஷயங்களை சொல்லி போட்டு நீங்கள் எப்படியானு கேட்கலாம். அப்புறம் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் கேட்டால் இதெல்லாம் பாதிச்சு போட்டு ஓகே எஸ் ஐ காட் இட் சொன்னால் அப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஓகே நான் ஸ்டார்ட்ண்டா அது வந்து ஓகே டாப்பிக்கை தொடங்கி கேள்வி கேட்க போதும். ஓகே இதான் கேள்வி, நீங்கள் பதில் சொல்லுங்க. இப்போ நாங்கள் கேள்வி கேட்டால் அது பதில் சொல்லி, அந்த மாதிரி ஒரு டியூட்டர்ன்னு சொன்னால் கூடுதல் அது வந்து கேள்வி அந்த உங்களுக்கு டிரெக்டாக ஆன்சர் சொல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஜெனரிக் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஏஐ சிஸ்டம் இல்லாமல் ஜெனரிக்காக இப்போ ChatGPT மாதிரி ஒரு சிஸ்டத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்டாக கொடுத்து கம்யூனிகேட் பண்ணி கொண்டு போனால் நாங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கை பற்றி படிக்க கொண்டு போகலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் எடுத்து அதில் எப்படி ஒன்று ட்ரை பண்ணி பாரு. இதில் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இந்த ChatGPT மாதிரியோ ஜெமினி மாதிரியோ க்ளவுட் ஏஐ மாதிரியோ இல்லை இந்த சேம் விஷயம் தான் திருப்பி போட்டுருங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களோட வாட்டில் ட்ரை பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்களோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வேலை செய்யலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த உதாரணத்துக்கு இங்கோட போட்டிருக்கேன். இப்போ இது வந்து வேற ஒரு என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாபிக்லாம் நான் வந்து போட்டிருக்கேன், அப்படி ப்ரோக்ராம் செய்யறது இந்த மாதிரி வேண்டி. அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்படிலாம் கொடுத்தா அப்புறம் சொல்லுது, ஹலோ தேர், ஐ am your AI tutor here to assist you in navigating the fascinating world of computer science, whether you are just starting out or diving more into. ஸோ இப்படியெல்லாம் போகுது. இப்போ அடுத்த சொல்லலாம்னு சொன்னால் இப்போ நாங்கள் இந்த பதில் சொல்லிக்கல நாங்கள் எங்களோட நாலேஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் சொல்லலாம் ஓகே நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் மாதிரி கன்சிடர் பண்ணாமல் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு சின்ன பிள்ளை மாதிரி கன்சிடர் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி ஈஸியாக்கி சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸோட அப்படியான பதில் சொல்லும். இப்போ அதில் வச்சு கூட அப்படி படிப்பீங்க. இப்போ சில விஷயங்கள் கஷ்டமாக இருக்கு உங்களை விளங்கி கொள்றது ஒரு லெவலில் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்னு சொல்லி அதை சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி லெவலை மாற்றி ஈஸியாக கேள்வி இருக்கலாம். இதெல்லாம் ஒரு டீச்சருக்கு செய்யற கஷ்டம். என்ன ஒரு நேரத்துல என்ன ஒரு டீச்சர் வந்து 30 பிள்ளைகள் 40 பிள்ளைகள் கேட்கல, எல்லாருக்கும் இந்த மாதிரி வேற வேற லெவல்ல உபதேசம் விளங்குற மாதிரி தனித்தனியா செய்யற கஷ்டம்.
இப்படி ஒரு டூல் வந்து டீச்சரோட சப்போர்ட்டோட டீச்சர் சொல்லலாம் ஓகே இதுகளை தான் செய்யணும்னா இதான் டாபிக் இதான் செய்ய போறீங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் நீங்க உங்களோட பாட்டில் இந்த டூலை பாவிச்சு இந்த டீச்சரோட மேற்பார்வையோட செய்யலாம் இதை கிளியரா எப்படியான டூலை பாவிச்சு செய்யலாம் உங்களோட படிக்கிற விஷயம் உங்க படிக்கிற விஷயங்களை கிளியரா செஞ்சு கொள்ளும். ஸோ அதை வச்சுக்கொண்டு இப்போ இந்த மற்றது வந்து இந்த இதில் ப்ரிப்பேர் பண்ணிக்கல தனியாக வீடியோ மட்டும் சாரி டெக்ஸ்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லை அதுகளும் அடுத்த விஷயங்கள் இப்போ வேறு விஷயங்களும் ப்ரிப்பேர் பண்ணலாம் வேறு டூல்கள் இருக்குது சில டூல்ஸ் இருக்குது வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட டூல் இருக்குது இமேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இமேஜ் செய்கிறதுக்கு அந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கூடுதலாக பாய்க்கிற ஸ்லைடில் பாய்க்கிற கூடுதலான இதுகள் வந்து ஏஐ பார்த்து செய்த இமேஜ்கள் தான் நான் பாய்ச்சிருக்கேன் இதில் இந்த ஸ்லைட்ஸில் இப்போ அப்படியே நம்ம இப்போ நீங்கள் ப்ரெசன்டேஷன் செய்ய போயக்குள்ள ஒரு அதுகள் செய்யக்குள்ளேயே நீங்கள் இதில் பாவிச்சு அழகானதுகளை வேற நார்மலா இல்லாத படங்களை செய்யணும் அந்த மாதிரி சொன்னால் அதுக்கும் பாவிக்கும். இப்போ நான் கழிச்சது வந்து எப்படி உதாரணத்துக்கு எப்படி ப்ராம்ப்ட் என்ன மாதிரியான அதை பாவிச்சு எப்படி நீங்க ஒரு டியூட்டர் ஒன்று செய்யலாம் அப்படியா உங்களுக்கு ப்ராம்ப்ட் எழுதியக்குள்ள என்னென்ன விஷயங்கள் அதில் இருக்கணும் என்னென்ன கன்சிடர் பண்ணணும் அதில் பற்றி தான் காய்ச்சினாங்க. அப்போ அதை வச்சுக்கணும் நீங்க இந்த ஏஐ பாவிக்கல எஃபெக்டிவா அப்படி பாவிக்கலாம்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி பாவிக்கலாம் இருக்கும். ஏதாவது கேள்வி இருக்கேன்னா கேளுங்க அடுத்த பாட்டுக்கு போகணும். அடுத்தது வந்து நாங்கள் இப்போ இதுல இந்த ஏஐ யூஸ் பண்ற பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு அதை எப்படி அதை தவிர்த்து கொள்ளலாம்ன்றதை அடுத்த பார்க்க போறோம். ஒரு பிரச்சனை இருக்கா அடுத்த டாபிக் போவோம். அடுத்த வந்து எப்படி இந்த பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது செய்யறதால எப்படி அதில் தவிர்த்து கொள்ளும். ஒன்று வந்து உங்க எல்லாருக்கும் சிமிலர் அக்சஸ் இந்த டூல்களுக்கு அக்சஸ் இல்லை அப்படியான பிரச்சனைகள் இருக்கலாம். ஒன்று நீங்க அதுக்கு எப்படி உங்களோட யூனிவர்சிட்டியில உள்ள லேபுகள்லையோ அப்படியான இடங்கள்ல பாவிக்கலாம். இப்போ மற்றது இந்த மாதிரி ட்ரைனிங் எப்படி எப்படி அதில் பாவிக்கிறன்றது வந்து ஒன்று நாங்கள் வைக்கிற செஷன்களில் பழகுங்க இல்லாட்டி உங்களோட அதை பேட்ச்மேட்ஸ் யாராவது கூட இதில் யூஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தோம்னா 130 பேர் ஹைவேத்து தாங்க பாவிக்கிறது. அப்போ அப்படி பாவிக்க அவங்களோட சேர்ந்து பழகுங்க எப்படி என்ன அப்போ எல்லாருக்கும் ஒரே அளவு அக்சஸ் இருக்கா ஒரே அளவு ட்ரைனிங் கொடுக்கறதாண்டா இல்லை தான். ஆனால் அதுக்காக தவிர்த்து கொள்ளாம உங்களோட பிரயத்தனத்தை எடுத்து நீங்க ட்ரை பண்ணி மெட்டாக்கள்கிட்ட என்ன செய்யலாம் மற்ற இப்போ யூடியூப் வீடியோலோ அந்த வேற டிக்டாக்கோ எங்கேயாவது போய் அதில் பார்த்து இல்லாட்டி இப்போ வெப்சைட்டில் போய் உங்களோட லேபுக்கு போய் ஒரு கம்ப்யூட்டர் லேபுக்கு போய் அங்கே ப்ரௌஸ் பண்ணி என்னென்ன நடக்குது அதெல்லாம் நீங்களா செய்து கொள்றத தவிர வேறு வழி இல்லை. இப்போதைக்கு எல்லாருக்கும் ஒரே அளவு ஆக்சஸோ ரிசோர்ஸஸோ இல்லை. ஆனால் அது ஒரு பிரச்சனை தான். ஆனால் அந்த பிரச்சனையை இப்போதைக்கு சால்வ் பண்ணக்கான வழி வந்து உங்களுடைய ஒவ்வொருத்தர்கிட்டையும் உள்ள நீங்க எவ்வளவு டைம் பாவிச்சு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாம் செய்யறீங்கன்ற பொறுத்து அப்படியே அதை செய்யுங்க விடாம. அடுத்தது இந்த டெக்னாலஜி இப்போ ஏஐ மாதிரி டெக்னாலஜி வந்து எல்லா கேள்விக்கும் பதில் இல்லை. இது இப்போ நான் ஏற்கனவே கொஞ்சம் சொன்னேன் இப்போ ப்ராம்ப்ட் எழுதியல சரியா ப்ராம்ப்ட் எழுத ஆட்டி அது புள்ளியான பதில் தரப்போம். அப்போ அதோட விளங்கி கொள்ளுவோம் மேடம். இதை சொல்றது வந்து ஓவர் ரிலையன்ஸ்டா நீங்க அந்த டெக்னாலஜி ஏஐ வந்து எல்லாத்து கேள்விக்கும் பதில் தருமென்று எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னா அது பிள்ளை. எல்லா கலைக்கும் அது பதில் தராது. பதில்களையும் பிழை இருக்கலாம். பதில விளங்கி கொள்ளணும். அதுதார பதில டிரெக்டா நீங்க நம்பக்கூடாது எல்லா இடத்துலையும். அடுத்து அதுக்காக தான் டீச்சர்ஸ் இருக்கணும் அவங்கள்ட்ட கேட்கணும் அவங்கள்ட்ட வெரிஃபை பண்ணி கொள்ளலாம் இந்த விஷயங்களை. அதான் நான் சொன்னேன் இப்போ டீச்சர்ஸ் ஆகிற இன்ஃபர்மேஷனை போட்டு அதுக்குள்ள பதில் கேட்கலாம் என்கிட்ட அதுக்குள்ள ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் இப்போ எல்லா விஷயமா தான் சரியில்லை. அப்போ அதில் பிரச்சனை இருக்கு. அது லாஜிக்கல் ரீசனிங் ஏஐ செய்யாது. அது லாஜிக்கலாக திங்க் பண்ணணும். கல்வி யோசிக்கிற மாதிரி யோசிக்காது. ஒன்று இன்ஃபர்மேஷன் அதை பிடிக்காத சான்ஸ் இருக்கு. மிஸ் இன்ஃபர்மேஷன் சொல்றாரு. இப்போ நாங்கள் சும்மா ஒரு லிமிட் இல்லாமல் ஒரு டெக்ஸ்ட்டை கொடுக்காம ஒரு ஜென்ரலாக கேட்டோம்னு சொன்னால் சொல்ற பதில் வந்து பிள்ளையா இருக்க சான்ஸ் இருக்கு. இப்போ அதுக்கு ஒரு டூல் இருக்கு. இந்த கூகுள்ன்ற டூல் ஒன்று வந்து நோட் புக் எல்எம்ண்டு
நான் இந்த ஸ்லைட்ல போட மறந்து போயிட்டேன். இந்த டூலுக்கு போனீங்கன்னு சொன்னா இது வந்து நாங்க ஒரு லெக்சர் நோட்ஸை கொடுத்து அந்த லெக்சர் நோட்ல இருந்து கேள்வி கேட்கலாம். அது அப்படி ChatGPTலயும் செய்யலாம், நோட் அப்லோட் பண்ணி கேட்கலாம். ஆனால் இது வந்து ஸ்பெசிஃபிக்கா கிளியரா டிஃபைன் பண்ணிருக்கோம் ஒன்லி ஃபார் படிக்கிறதுக்கு. இப்போ நீங்க நோட்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னா அது அந்த நோட்ஸுக்குள்ளே மட்டும் கேள்வி கேட்கலாம். ஒரு அந்த நோட்ஸை வச்சுக்கொண்டு ஒரு வீடியோ அது ப்ரிப்பேர் ஆகணும், சொல்லிட்டோம் வீடியோ ஆடியோ ப்ரிப்பேர் ஆகணும், ஒரு கன்வர்சேஷன், ஒரு வடிபால் ஒரு பாட்காஸ்ட்னு சொல்ற பாட்காஸ்டா 2 பேர் கதைக்கிற மாதிரி நோட்ஸை கொடுத்தா அது இப்படி ஒன்று பாட்காஸ்ட் செய்யும். அது நோட் புக் இல்லை, அது யூஸ்ஃபுல்லான டூல், அதையும் பாதிக்கலாம். அதை வந்து லிமிட்டட் உங்களோட நீங்கள் கொடுக்குற நோட்ஸை மட்டும் வச்சுக்கொண்டு தான் செய்யும், வெளியில போகாது. அப்போ மிஸ் இன்ஃபர்மேஷன் வர காரணம் இருக்கு. இப்போ நாங்கள் சரியா நோட்ஸ் இதுல இருந்து ப்ரிப்பேர் ஆகணும், எங்கே இருந்து ஆன்சர் தரணும்னு சொல்லாட்டி அதில் பிரச்சனை இருக்காது. அடுத்த பயஸ்ட் அவுட்டேட்னு சொல்றது. இப்போ இது வந்து இல்லாமல் இந்த ஒரு மாடல் தானே, இது வந்து இருக்கிற டேட்டாவை எடுத்து ட்ரெயின் பண்ணி அதுல இருந்து பதிவு வர போகுது. அப்போ அந்த ட்ரெயின் பண்ண நேரத்துக்கு பிறகு வர புது இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி இருக்காது. இப்போ ChatGPT மாதிரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு, இன்டர்நெட்டை டிரெக்டாக சர்ச் பண்றது. அப்படி சர்ச் பண்ணால் அது இப்போதே பதில் வர போகுது. இல்லாமல் சும்மா நாங்கள் கேள்வி கேட்டோம்னு சொன்னால் அது பழைய டேட்டா மட்டும் தான். இப்போ அப்டேட் இப்போ இன்றைக்கு நேற்று நடந்த விஷயங்களோ இந்த கிழமை நடந்ததோ இந்த மாதம் நடந்த விஷயம் வராது. ஏன்னா அது கடைசியாக ட்ரெயின் பண்ண இன்ஃபர்மேஷன் பழசு, அப்போ அவுட்டேட். அடுத்து இந்த டூல்களால் பாதிக்கிறதால சில நேரங்களில் நாங்கள் யோசிக்காமல் இருக்க சான்ஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த டூல்கள் பிள்ளை விட்டால் நாங்கள் பிள்ளையா பழக சான்ஸ் இருக்கு. அப்போ அதெல்லாம் கவனமாக இருக்கணும். அதில் செய்யக்குள்ள எப்படி இதுண்டா ஒரு எப்படி இதில் இந்த வெளியில வரேன்டா ஒன்று டீச்சர்ஸ் நாங்களை மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கலாம், அதை வச்சு கொண்டு பழகிறது. மற்றது தெரிஞ்சாக்களோட சேர்ந்து 2-3 பேர் அனலைஸ் பண்ணி எப்படி இதை யூஸ் பண்ணலாம் பெட்டர் யோசிச்சு அந்த மாதிரி செய்தால் டெவலப்பாக இம்ப்ரூவ் பண்ணலாம். இதுக்கு லாஜிக்கல் ரீசனிங் இல்லை. இப்போ ஒழுங்கா கேள்விய சில இடங்கள்ல கேள்விய கன்ஃபியூசிங் கேள்வி, இப்போ ப்ரசல் மாதிரி விஷயங்கள் இதில் எக்ஸாம்பிள் போட்டிருக்கு, அப்படி கேட்டோம்னா இப்படியா சொல்ல சான்ஸ் இருக்கு. அப்போ எப்படி இதை இம்ப்ரூவ் பண்ணலாம்னா அதை கேட்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யணும். இப்போ பதில் இப்போ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம், அது சொல்லலாம் எல்லா ஸ்டெப்பையும் காட்டுன்னு சொன்னா அது என்ன செய்ய போனா அந்த ப்ராப்ளத்தை எடுத்து இந்த பிரச்சனையை எடுத்து சின்ன சின்ன உடைச்சி போட்டு தான் பதில் செய்ய போகுது. சின்ன சின்ன உடைச்சி பதில் சொல்றதுல ஒவ்வொரு பாட்டும் சின்ன நாயகிட்ட அந்த பாட்டில் இப்போ வர சான்ஸ் போயிடும். இப்போ நாங்களும் இப்போ மேத்ஸ் அது மாதிரி பிரச்சனை ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம்னு சொன்னா டிரெக்டா பதில கண்டுபிடிக்காம ஸ்டெப் பை ஸ்டெப் போய்க்கல ஒவ்வொரு சின்ன ஸ்டெப்பும் ஈஸி. அப்போ ஏஐக்கும் அந்த மாதிரி தான். அப்போ லாஜிக்கல் ரீசனிங் அதுக்கு இல்லாமடியா நாங்கள் என்ன சொல்லலாம்னா பிரேக் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பதில் சொல்லுது. இந்த ஒர்க் அவுட் எப்படி பதிலுக்கு வந்ததை காட்டு அப்படி இதில் கேட்டோம்னா அது கிளியரா பதில் சொல்லும். அடுத்த பிள்ளை வர்றதுன்னு சான்ஸ் கூடாது அப்படின்னு செய்யலாம். அடுத்து இன்னொரு பிரச்சனை இருக்கு, நாங்க எங்களோட பிரைவேட் இன்ஃபர்மேஷன்களை ஷேர் பண்ணக்கூடாது. இப்போ நாங்க என்ன அதோட கதைக்கிறோம்னு சொன்னா எங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் எங்களோட ரிலேட்டிவோ அப்படி ஒரு எங்களோட ஃப்ரெண்டோ கொலீக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொன்ன விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடாது பப்ளிக்ல. என்னண்டா சொல்ல அந்த அவைண்ட பேரில் போட்டு ஷேர் பண்ணக்கூடாது. என்னன்னா இந்த டேட்டா வந்து ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. யூஸ் பண்ணப்பட்டா திருப்பி அந்த வேறு யாருக்கும் 10,000 போக சான்ஸ் இருக்கு அந்த நாங்கள் போட்ட டேட்டா. அப்போ ப்ரைவசி வந்து வயலேட் பண்ணப்படும். அதே காரணமாக இருக்கும் நாங்கள் என்ன ஷேர் பண்ணுறோம் பப்ளிக்கான விஷயங்கள் ஓகே, ப்ரைவேட் விஷயங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. இது வந்து உதாரணங்கள் வேற கம்பெனிகள் இதில் பிரச்சனை ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணு சொல்லி கேஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கான உதாரணங்கள் தான் அது. அடுத்தது இந்த டூல்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே ஏற்கனவே இதில் நீங்கள் யூஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் ஆன்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி சப்மிஷன் செஞ்சீங்கன்னு சொன்னால் அதை பிடிக்கிறதுக்கான வேற டூல்களும் இருக்கு. டர்னிட்டின் அந்த மாதிரி ஏஐ டிடெக்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ப்ரோசஸ். ஆனால் அந்த டூல்கள் எல்லாம் இந்த கிராஃபில் காட்டின மாதிரி அதுகள் வந்து டிடெக்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. அப்போ நீங்க இந்த டூல்கள் இப்போ நான் சொன்ன வந்து படிக்கிறது பாவிக்கிறது தான் சொல்றேன். இப்போ இதை வந்து சீட் பண்றதுக்கு இல்லை, அது பிகாசனம் இல்லை. இப்போ நீங்க நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கேம்பஸுக்கு போய் இவ்வளோ படிச்சு கேம்பஸுக்கு போய் இதெல்லாம் படிக்கிறீங்கன்னு சொன்னா என்னத்துக்கு உங்களோட இதில் வளர்த்து கொள்றதுக்கு உங்களோட ஸ்கில்ல வளர்த்து கொள்றதுக்கு எப்படி நீங்க ஒரு ப்ரொடக்டிவான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆளா வரீங்க இந்த சொசைட்டில இருந்து, எப்படி நீங்க இதை வச்சு கொண்டு இந்த சொசைட்டியை இம்ப்ரூவ் பண்ண போறீங்க, அதுகளுக்கு தான் நீங்க போயிருக்கீங்க. அப்ப அந்த வழியில தான் இதில் பாவிக்கணுமே தவிர இந்த டூல்களை வந்து ஒரு அசைன்மெண்ட்டுக்கு பதில் சொல்லி அதுகளுக்கு சீட் பண்றதோ மாத்துறதுக்கான வழியெல்லாம் பாவிக்க கூடாது. பாவிக்கிறதால உங்களோட ஸ்கில்ஸ் உங்களோட இதுகள் தான் வீணா போகும். அடுத்து இல்லாட்ட ரிசோர்ஸஸ் எல்லாரும் கஷ்டப்பட்டு படிப்பீங்க.
அப்ப இந்த டைம் எல்லாம் வீணா போகுது. அப்ப அது இல்லாம கிளியரா நீங்க என்னத்துக்கு இதுல பாவிக்க போறீங்கன்றத விளங்கி கொண்டு உங்களோட உங்களோட ஸ்கில்களையும் உங்களோட ப்ரொடக்டிவிட்டியையும் இம்ப்ரூவ் பண்றதுதான் பாவிக்கணுமே தவிர ஏமாத்துறதுக்காக பாவிக்காது. அதுதான் முக்கியமான விஷயம். என்ன அதோட நான் இந்த நிறைய நேரம் கதைக்கிறபடியா உங்களுக்கு டைம் தரணும், நீங்க கேள்வி கேட்கறத கேட்டக்காக இதோட முடிக்கிறதுக்கு சில கொஞ்சம் கமெண்ட்ஸ்களை சொல்லி முடிக்கிறேன். அதில் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதுக்கு யூஸ்ஃபுல்லானது. ஆனால் அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு டைம் தரேன். நீங்கள் அந்த டைம்ல இப்பவே நீங்கள் தொடங்கி கேள்விகள் இருந்தா வேற பார்க்குற 2 கேள்வி இருக்கு. பிரீமியம் ஒரு கேள்வி. ஓகே, இப்போ ப்ரீமியம் அக்கௌண்ட்ல மட்டும்தான் இதெல்லாம் செய்யலாமான்றது வந்து சிலது வந்து ப்ரீமியம். இப்போ நான் சொன்ன அந்த நோட் புக் எலிமெண்ட்றது வந்து ஃப்ரீ, கூகுள் வந்தது. அப்படி சில ஃப்ரீ டூல்களும் இருக்கு. இப்போ மற்றது நான் முதல் சொன்ன விஷயங்கள் கணக்கு. இப்போ ChatGPT மாதிரி டூல் வந்து ப்ரீமியம் இல்லாமலே நிறைய செய்யலாம். ஒன்று அந்த ஒரு நாளைக்கு விட செய்யலாம்னா லிமிட் இருக்கு. இப்போ ஒரு நாளைக்கு கொஞ்சம் கேள்வி தான் கேட்கலாம், நிறைய கேள்வி கேட்கலாம். இந்த மாதிரி லிமிட்டுகள் இருக்கு. மற்றபடி எல்லா டூலும் இப்போ நிறைய டூல்கள் இருக்கு, தேடி பார்க்கலாம். இப்போ ஒவ்வொருத்தரும் வேற வேற AI டூல் விட்டு கொண்டிருக்கீங்க. இப்போ எஜுகேஷனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அதுலேயே நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ ChatGPT மாதிரி ஒரு டூல் எடுத்தா இதுல இந்த ChatGPTல வேற டூல்கள் இருக்கு. இப்போ MyGPT ஸ்கிரீன் ஷேரிங் போய் கொண்டு இப்போ இதுல இந்த எக்ஸ்ப்ளோர் GPT ஒன்று இருக்கு. இதுல போனீங்கன்னா இங்க எஜுகேஷன் ரிலேட்டடான டூல்கள் நிறைய பேர் ChatGPTக்குள்ளே இருக்கு. இப்போ எஜுகேஷன் போனா இதெல்லாம் எஜுகேஷன் ரிலேட்டடா நாங்கள் படிக்கிறப்ப தான் காய்ச்சி கொண்டிருக்கோம். அதுக்குள்ள நிறைய இப்போ மேத்ஸ் ரிலேட்டடா மேத்ஸ் எப்படி செய்யலாம், மியூசிக் மேக்கர், மேத் சால்வர், ரைட் எனிதிங், அந்த மாதிரி யூனிவர்சல் ப்ரைம், அந்த மாதிரி வீடியோ சமரைசர் இதெல்லாம் இப்போ ஒரு வீடியோ கொடுத்து சமரைஸ் பண்ணி அதை வச்சு கேள்வி கேட்டு சொல்லி கோட் ப்ரோக்ராம் ஆக்களுக்கு அந்த மாதிரி வேற இந்த இதுகள் வந்து ஏற்கனவே நானும் இது ப்ராம்ப்ட் ஆகும்னா அதை விட இப்போ இதுகளில் போனால் இப்போ எஜுகேஷன் ரிலேட்டட்னா இந்த எஜுகேஷன் ரிலேட்டடான விழா இப்படி டூல்கள் இருக்கு. இது வந்து ChatGPTக்கு உள்ள டூல்கள். அதை தவிர இப்போ கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் வேற இன்னும் நிறைய இப்போ நோட் புக் எல்லாமே நான் சொன்ன மாதிரி வேற நிறைய டூல்கள் இருக்கு. அது வந்து தனிய படிப்பு லேர்ன் பண்றதுக்கு என்ன இப்போ குவிஸ் முதல்ல இந்த எக்ஸாம்பிள் சொன்னது கோகோ நோட் அந்த மாதிரி இருக்கு. அது வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு அதை வச்சு ஒன்று குவிஸ் செய்யறதுக்கு அந்த மாதிரி இப்போ சர்ச் பண்ணி பார்த்து உங்களுக்கு அதில் அந்த டூல்கள்லையும் ரீசனபிளான ஃப்ரீ வெர்ஷன் இருக்கு, ஃப்ரீ இருக்கு. அப்புறம் அதில் பெய்ட் வெர்ஷனும் இருக்கு. இப்போ ஃப்ரீ வெர்ஷனை வச்சுக்கொண்டு ஒரு லிமிட்டட் தான் செய்யலாம், பெய்டா கூட செய்யலாம். இப்போ ஃப்ரீல எவ்வளோ செய்யலாமோ அதை செய்யலாம். வேற இன்னும் கொஞ்சம் கேள்வி இருக்கு, அதில் பார்த்துட்டு மிச்ச கமெண்ட்ஸஸ் வந்து கன்க்ளூட் பண்ணோம். என்ன கேள்வி வேற ப்ளீஸ்? ஓகே, நோட்ஸ். ஸோ நோட்ஸ் எடுக்கிற பற்றி ஒரு கேள்வி இருக்கு. ChatGPT கூகுளில் செய்யும். ஓகே, மற்றது ஒன்று நோட்ஸ். ஓகே, நான் சொன்ன மாதிரி முதல் இப்போ நோட்ஸ் எடுக்கிறது, அதை சம்மரைஸ் பண்ணுறது, அதை வச்சு கேள்வி எடுக்கிறது வந்து வேற டூல்கள். இப்போ ஓகே ChatGPTயும் செய்யும் அது. பிறகு நான் சொன்ன மாதிரி கோகோ நோட் செய்யும். வேற டூல்கள் இருக்கு. அப்படி ஒவ்வொரு உங்களுக்கு இப்போ என்ன தேவை? இப்போ ஓகே நோட்ஸ் எடுத்து சம்மரி எடுத்து அதை வச்சு கொண்டு புல்லட் பாயிண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதை வச்சு ஒரு கேள்வி சொல்லணும், அதுக்கு ஒரு டூல் இருக்கு. அப்போ அதுக்கான அப்படியே தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அந்த டூல்கள் இருக்கு. அதை தவிர ChatGPT மாதிரி டூல் இருக்கு. அதை வச்சுக்கொண்டு நாங்கள் வேற இதுவும் செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு நாம காட்டின மாதிரி ChatGPTல சரியான ப்ராம்ப்ட் எழுதினா அதை வச்சு நாங்கள் ஒரு டியூட்டர் மாதிரி பாதிக்கலாம். அது இப்போ டியூட்டர் மாதிரி சொன்னால் அது வந்து மற்ற விஷயங்கள் செய்யாது, ஒரு கேள்வி சும்மா கேட்கறதுக்கு பாய சொல்லாது, அதை உங்களை ட்ரெயின் பண்ணணும். அப்படி செய்ய ஒரு டியூட்டர் அப்படி செய்வார். அது மாதிரி அப்படி அதுக்கு செய்யறதுக்கு ஸ்பெசிஃபிக் டூலும் இருக்கு. இப்போ முதல் சொன்ன மாதிரி கான்மீகோன்ற வந்து ஒரு டூல், ChatGPT யூஸ் பண்ண ஒரு டூல். அந்த டூல் வந்து கான்மீகோ என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு டாபிக்ல டியூட்டரா தான் வேலை செய்யும். நீங்க கேள்வி கேட்டாலும் பாய சொல்லலாம், டிரெக்டா இன்டிரெக்டா தான் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் செய்ய சொல்லும். இப்படி பண்ணுங்க அப்படிதான் சொல்லும். அந்த மாதிரியான டூலை வச்சோன்னா அப்படியே படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். சும்மா கேள்விக்கு பதில மட்டும் விளங்காம எடுத்து போட்டு பதில் பிள்ளையா இருக்காது. ஏன்னா அது அடுத்தது வந்து உங்களுக்கு விளங்காம இருக்காது. அப்போ அதை கொண்டு சப்மிட் பண்ணிட்டு யோசனை
அப்படிலாம் பழகுறதுக்கு படிக்கிறதுக்கு பாவிக்கிறதுக்கு அந்த டூல்ல பாவிக்கலாம். கூகுள்லையும் கொண்டு இருக்கு ChatGPT மாதிரி. கூகுள்ல உள்ளதுக்கு சொல்றது வந்து ஜெமினாய். நான் முதல்ல காட்டினேன். இந்த இது வந்து இந்த ஜெமினாய் என்ற வந்து கூகுள்ல ChatGPT மாதிரி ஏஐ டூல். இப்போ இப்போ கூகுள்ல ஒன்று இருக்கு, ஜெமினாய் ஒன்று இருக்கு. மற்றது ChatGPT வந்து ஓப்பன் ஏஐ என்ற ஒரு கம்பெனின்றது. மற்றது மைக்ரோசாஃப்ட் இந்த வேர்டு இல்லாமல் அந்த கம்பெனியில் ஆஃபீஸ் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் உள்ள அந்த கம்பெனியோட வந்து கோபைலட் ஒன்று இருக்கு. ஸோ இதுகள் எல்லாத்துலேயும் ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கு. அந்த பிறகு வந்து பெய்ட் வெர்ஷனும் இருக்கு. பெய்ட் வெர்ஷனில் கூட விஷயம் எல்லாம் ஃப்ரீ வெர்ஷனில் பேசிக் தான் செய்யும். அப்போ அந்த இதுகளில் இது உங்களுக்கு அக்சஸ் இருக்கும், அதில் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன டெக்னிக், இப்போ அந்த ப்ராம்ப்டிங் டெக்னிக், நான் சொன்ன எப்படி ப்ராம்ப்ட் பண்ணணும், அதெல்லாம் எந்த டூலண்ட் ஸ்பெசிஃபிக்காக இல்லை, எல்லாத்துக்கும் பாதிக்கும். ChatGPTக்கு பாவிக்கலாம், ஜெமினாய்க்கு பாவிக்கலாம். அந்த ஐடியாவில் வந்து இங்கேயும் பாவிக்கலாம், எந்த டூலுக்கும் பாவிக்கலாம் அந்த ஐடியா. அது வந்து ஜெனரலா பெரிய பெரிய டூல்கள் இருக்கு. ஜெமினாய், ChatGPT, கோபைலட், அந்த என்னென்னு சொன்னாங்க கிளவுட் சொன்னேன். அதெல்லாம் பாப்புலரான இருக்கிற டூல்கள். அதுகளில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிறகு ஸ்பெசிஃபிக்காக இப்போ நோட் புக் எலிமெண்ட் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டூல். அது வந்து நோட்ஸ் எடுத்து அதில் சம்மரி, அதுக்கு அந்த நோட்ஸில் கேள்வி இருக்கலாம். நோட்ஸை வச்சு கொண்டு ஒரு பாட்காஸ்ட் அந்த மாதிரி கன்வர்சேஷன் 2 பேர் கதைக்கிற மாதிரி நோட்ஸை வச்சு கொண்டு ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுகளுக்கு நோட் புக் எல்லாம் இருக்குது. அப்புறம் கோகோ நோட்ன்றதுக்கு நான் அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து டெக்ஸ்ட்டை மாற்றி டெக்ஸ்ட் ஆக்கி சமரைஸ் ஆடியோ இந்த லெக்சரில் கேட்குற விஷயத்தை கேட்டு இப்போ நான் சொல்கிறேன் அதை கேட்டு டெக்ஸ்ட் ஆக்கி சமரைஸ் பண்ணி குவிஸ் ப்ரிப்பேர் ஆகும். அது ஒரு டூல். அப்படி ஸ்பெசிஃபிக்கான டூல்களும் இருக்கு. இன்னொரு கேள்வி பக்கத்து ChatGPT ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணலாமா? அதில் வந்து இப்போ ரிசர்ச்சில் நான் ரிசர்ச் ரிலேட்டட் ரெஃபரன்ஸ்னா கூட இப்போ ரிசர்ச் வேலை வந்தேன்னு சொன்னால் அதுகளுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னென்னா கவனமாக இருக்கணும். யூஸ் பண்ணீங்களா அந்த வர ஆன்சர்கள் சரியான அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்து கேட்டால் கேள்வி கேட்டால் அது சரியாது. இன்னொன்று ChatGPT மாதிரி டூலில் இப்போ இந்த ரிசர்ச் அண்ட் ஆப்ஷன் இருக்குது போனீங்கன்னா இங்கே இதில் இருக்கு சில ஸ்காலர் ஜிபிடி, கன்சென்சஸ், சைஸ்பேஸ் இந்த மாதிரி. இது வந்து ரிசர்ச் ஜிபிடி. இது என்ன செய்யணும்னா இது வந்து 10 நேரம் ரிசர்ச் பேப்பர்ல இருந்து மட்டும். இதை பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்பேஸ் என்ற வந்து இதை சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் இன் மினிட்ஸ் இன்ஸ்டன்ட்லி அக்சஸ் 287 மில்லியன் பேப்பர்ஸ். இது 10 சொல்ல போது இந்த பேப்பர்ல இருந்து மட்டும் 287 மில்லியன் நிறைய பேப்பர்ல இருந்து எடுத்தது 10 தான் சொல்ல போகுது. அப்படியானது ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்காலர் ஏஐன்றது இன்னொரு 200 மில்லியன் பேப்பர்ல இது வந்து 200 மில்லியன். அப்போ இது வந்து இந்த பேப்பர்ல ரிசர்ச் பேப்பர்ல இருக்கிற ரிசர்ச் வச்சுக்கொண்டு அதை வச்சுக்கொண்டு தான் பதில் சொல்லலாம். அப்படியான இதில் பாவிச்சோம்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் அதில் வர பதில வந்து ரெஃபரன்ஸ் அந்த ரெஃபரன்ஸோட வரப்போ அந்த ரெஃபரன்ஸோட அதை பாவிக்கலாம். இல்லை ChatGPTயும் ஒரு ரெஃபரன்ஸாக பாவிக்கலாம். அப்படி இதை பாவிக்கிறேன்றது ரைட். அப்படி சில இது வந்து பாவிக்கிறதுக்கு ரிசர்ச்சுக்கும் செய்யக்கூடிய அளவில் இந்த டூலெல்லாம் பில் பண்ணிக்கலாம் ஸ்பெசிஃபிக். Generally, is ChatGPT safe for students? Can ChatGPT take our personal information without our permission? ஸோ அதை பற்றி தான் நான் முதல்ல சொன்னேன். இப்போ ChatGPT வந்து சேஃப் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு எல்லாமே அதான் இந்த ஒரு பாயிண்ட் இதில் சொன்ன இந்த ப்ரைவசி வந்து. இப்போ ப்ரைவசி என்றால் நீங்கள் போட போகிற இன்ஃபர்மேஷன், நீங்கள் போடுற இன்ஃபர்மேஷன் பர்சனல் இன்ஃபர்மேஷன் போடாது. இப்போ கேள்வி கேட்கலையும் காமனாக இப்போ உங்களுக்கு ஒரு பாட சம்பந்தமாக கேள்வினா அது பர்சனல் இல்லை தானே. நீங்கள் பாட சம்பந்தமான விஷயத்தை போட்டு கேள்வி கேட்கலாம். பர்சனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் போடாது. ChatGPTல இருக்கு என்னன்னா இப்போ காசு கொடுத்து வர அக்கௌண்ட்டில் நாங்கள் அதை ஸ்டாப் பண்ணலாம். எங்களோட இன்ஃபர்மேஷனை எடுத்து பாவிக்கிறதுக்கு ஃப்ரீ அக்கௌண்ட்ல அவையில் எடுத்து பாவிக்கணும். அப்போ அதாவது ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணாங்க தான் சொல்லுவோம். அதான் சொன்னீங்க. அது இப்போ ஷேர் பண்ண பிறகு உங்களோட இன்ஃபர்மேஷனோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லையோ அப்படி உங்களோட ஐடென்டிட்டி உங்களை பற்றி தெரியக்கூடிய மாதிரி இன்ஃபர்மேஷன் அப்படியான விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. ஏன்னா அது வந்து ட்ரைனிங்க்கு பாதிக்க சான்ஸ் இருக்கு. ChatGPT அசைன்மெண்ட் செய்யணும்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண
ஓகே, அசைன்மெண்ட் செய்ய நோட்ஸ் எடுக்க யூஸ் பண்றது ராங் கேட்டிருக்கீங்க. ஆஹ் அது இப்போ உண்மையா எங்க இப்ப இந்த அசைன்மெண்ட்ல என்ன தேவை வேண்டும்? இப்போ உங்களோட டீச்சர் உங்களோட லெக்சர்கிட்ட நீங்க கேட்கணும் இப்போ அசைன்மெண்ட்ல என்னென்ன செய்ய போறீங்க. இப்போ அசைன்மெண்ட் வந்து ஓகே, ஒரு அசைன்மெண்ட் வந்து நீங்க ஒரு ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு ஏதாவது செஞ்சு அதை வச்சு கொண்டு நீங்க உங்களோட இன்புட்களை வச்சு ஒரு ரிப்போர்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னு சொன்னா அதுல சில சில விஷயங்கள் வந்து அசைன்மெண்ட்ல உங்களோட இன்புட் தேவை. சில விஷயங்கள் இப்போ நோ இப்போ இங்கிலீஷ் அசைன்மெண்ட் இங்கிலீஷுக்கு திருத்தணும், ஒழுங்கா ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அப்படி சில சில விஷயங்களுக்கு உங்களோட இன்புட் தேவையில்லை செய்யலாம். அப்படி உங்களோட டீச்சர்ன்ற ஐடியா வச்சுக்கொண்டு நீங்க டிசைட் பண்ணலாம் எந்த பாட்டுக்கு யூஸ் பண்ண நீங்க டிசைட் பண்ணலாம். ஆப்வியஸ்லி உங்களோட டீச்சர் டிசைட் பண்ணணும், உங்க லெக்சர் டிசைட் பண்ணணும் எதுக்கு ஏஐ யூஸ் பண்றது ஓகே, எதுக்கு நோட் ஓகே. அதை வச்சு கொண்டு தான் டிசைட் பண்ணலாம் இது இது யூஸ் பண்ணலாமா இல்லையா. அந்த உதாரணத்துக்கு நான் ஒரு ஸ்லைட்ஸ் இருக்கேன், நான் கொஞ்சம் ஒரு ஸ்லைட்ஸ் ஒன்று காட்டுறேன். இப்போ அசைன்மெண்ட் சம்பந்தமான ஒரு ஸ்லைடு உண்டு. இந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா இது எப்படி அசைன்மெண்ட்ல வேற வேற லெவல்ல அசைன்மெண்ட் ஆக்கிறது நீங்க இல்ல உங்களோட டீச்சர் உங்களோட லெக்சரர் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்று விட்டுருக்காங்க. எப்படி அசைன்மெண்ட் அசஸ்மெண்ட்களை எப்படி ஏஐ கேட்கல எப்படி பாவிக்கலாம். வேற வேற லெவல் இருக்கு. ஒன்று வந்து நோ ஏஐ, ஏஐ பாவிக்கவே இயலாது. அடுத்த ஹையஸ்ட் ஒரு ஏஐ இருக்கேக்கல ஏஐ இன்க்ளூட் பண்ணி எப்படி அசைன்மெண்ட் ஏஐ இந்த இப்போ ஏஐ இருக்கு தானே, இப்போ ஏஐ இருக்கேக்கல எப்படி அசைன்மெண்ட் செய்யறது. ஒன்று நோ ஏஐ, ஏஐ பாவிக்கவே இல்லை. அடுத்த எக்ஸ்ட்ரீம் வந்து ஃபுல் ஏஐ, எல்லாத்துக்குமே ஏஐ பாவிக்கணும். அதுக்கு இடையில வேற வேற ஸ்டேஜஸ் இருக்கு. இன்னொன்று இருக்கு ஏஐ டாஸ்க் கம்ப்ளீஷன், ஹியூமன் இவாலுவேஷன். ஏஐ வந்து இது வந்து ஏஐ எல்லாத்துக்கும் பாவிக்கலாம், இது ஏஐ வந்து பாவிக்கலாம். ஆனால் ஆட்கள் தான் செக் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணணும். அது ரெண்டா அசைன்மெண்ட் சப்மிட் பண்றாங்க. ஏஐ அசிஸ்டட் எடிட்டிங், இங்க வந்து ஏஐ பாவிக்கலாம், ஒன்லி எடிட்டிங் மட்டும் நீங்க தான் எல்லாம் செய்யணும், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செய்யணும். ஏஐ எடிட் பண்றது மட்டும் பாவிக்கலாம். இங்க ஏஐ வந்து பாவிக்கலாம், ஐடியா எடுக்கிறதுக்கு மட்டும் நீங்க தான் எல்லாம் எழுதுவோம். இங்க ஏஐ ஒன்றுக்கும் பாவிக்கலாம். இப்படி 5 லெவல் இருக்கு. அதுல இப்ப டீச்சர் சொல்லலாம் ஓகே நீங்க வந்து ஏஐ பாவிக்கலாம், பாவிக்கவே இல்லைன்னு சொன்னா ஓகே பாவிக்கவே கூடாது. இன்னொன்று சொல்லலாம் ஏஐ வந்து டீச்சர் சொல்லலாம் ஓகே உங்க லெக்சர் சொல்லலாம் ஏஐ பாவிக்கலாம் நீங்க, ஆனா ஐடியா எடுக்கிறதுக்கு அதில் தான் பாவிக்கலாம், எழுதுறதுக்கு பாவிக்கலாம். இங்க சொல்லலாம் ஏஐ பாவிக்கலாம் எழுதுறதுக்கு, ஆனா நீங்க தான் ஐடியா கொடுப்போம். உங்களோட ஐடியா உங்களோட ஏஐ கேன் பி யூஸ் பட் யுவர் ஒரிஜினல் ஒர்க் வித் நோ ஏஐ content must be provided as an appendix. அந்த மாதிரி இந்த ஏஐ பாவிக்க என்ன பாவிச்சுட்டு உங்களோட ஆன்சர் இதுதான், உங்களோட ப்ரிப்பரேஷன் இது ஏஐ பாவிக்க இப்படி இம்ப்ரூவ் பண்ணுங்க. அந்த மாதிரி வேற வேற லெவலில் இருக்கு. இது டீச்சர்ஸ் நம்ம டிசைட் பண்ணணும். அப்போ நீங்க டிசைட் பண்ணலாம், நீங்க உங்க டீச்சர்கிட்ட கேட்கலாம், உங்களோட லெக்சர்கிட்ட கேட்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு தேவை. இன்னும் நீங்க துப்புரவு ஏஐ பாவிக்காம விட்டா என்ன நடக்க போகும்டா, நீங்க ஏஐ இல்லாம பழகிட்டு வேற வேற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏஐயோட பழகிட்டு போனா அவைகளுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கு. அது எப்படி பாவிக்க தெரியும், அதை வச்சு ஒன்று பெட்டரா செய்யலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கிறது வந்து நல்லா. அப்ப இங்க அந்த அசைன்மெண்ட் இடங்கள்லாம் பழகினா தான் தெரிஞ்சு கொள்ளும். அதான் இல்லை போட்டோ பிடிஎஃப் இன்னொரு கேள்வி இருக்கு. அசைன்மெண்ட் ஓகே, அசைன்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண யூஸ்ஃபுல்லான டூல். ஓகே, அசைன்மெண்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரி டூல் எழுப்பேன். மெயின் வந்து ப்ராம்ப்டை சரியா செய்யணும். அடுத்தது இந்த நோட் புக் மாதிரியான இல்லை மாதிரியான டூல் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்தா அதுக்குலேருந்து மட்டும், ஒரு பிடிஎஃப் ஒரு ஃபைலை கொடுத்தா அதுக்குலேருந்து மட்டும்தான் எடுக்கும். அந்த மாதிரி டூலை பாவிக்கணும்னு சொன்னால் நீங்கள் வெளியீடுகள் இல்லாமல் சரியானதை பாவிக்கலாம்.
சார் ஃபோட்டோஸை பிடிஎஃப் ஷேர் பண்ணி கொஸ்டின் கேட்கும் போது அவங்களுக்கு ஷேர் ஆகும். இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபைலை ஷேர் பண்ணியோ ஒரு பிடிஎஃப் ஷேர் பண்ணி கேள்வி கேட்டீங்கன்னா அந்த ஃபைல் மட்டும் தான் ஷேர் ஆகும், மற்ற ஷேர் ஆகாது. அப்போ அதை யோசிக்க தேவையில்லை. டூல் வந்து அது நீங்கள் ஷேர் பண்ணுற ஃபைலை மட்டும்தான். இப்போ மற்ற ஃபைலில் ஷேர் ஆகாது, அந்த பிரச்சனை இல்லை. ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆக ஆப்ஷன் இல்லை. எல்லாம் ரிலையபிளான கம்பெனி. பட் அவங்க வந்து அப்படி மற்ற டேட்டாலாம் எடுக்க போகிறாங்க, அது நீங்கள் கொடுக்குற மட்டும்தான் எடுப்பாங்க. அப்போ நீங்கள் டிசைட் பண்ணலாம் என்ன கொடுக்குறாங்க. டைம் போகிறபடியாக இதோட முடிப்போம் கேள்வியில். அடுத்தது இப்போ முடிக்கிறதுக்கு இந்த இதுகள் வந்து கொஞ்சம் டூல்கள்லாம் இதில் போட்டிருக்கேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஏஐ பாட்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், சாட் ஜிபிடி தான் இருக்குது அந்த காப்பியில். உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது ஜெமினை அப்படின்னு கிளவுட் இருக்கு, அது நல்ல டூல். மற்றதுகளுக்கு இப்போ வேற உங்களுக்குன்னா ஓகே இமேஜ் செய்யறதுக்குன்னா இந்த டூலில் பாவிக்கலாம், வீடியோ செய்யறதுக்கு இதில் பாவிக்கலாம். ரிசர்ச் நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இப்போ மீடியாவில் நீங்கள் ரிசர்ச் செய்யப்போல, அப்புறம் ரிசர்ச் செய்ய போய்க்கல பெர்ப்ளெக்ஸ் டூல் இருக்கு, கன்சென்சஸ் டூல் இருக்கு. இதில் இந்த கூட ரிசர்ச் சம்மந்தமாக நான் கதைக்கிறது இல்லைக்கு அப்படி ரிசர்ச் சம்மந்தமாக செய்யறதுக்கு டூல் இருக்கு. அடுத்து இன்னொன்று சொன்னவங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் எப்படி எழுதுறது, சில ஏஐ டூல் இருக்கு நல்ல ப்ராம்ப்ட் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ற டூல். அது வந்து ஏஐ ப்ராம்ப்டை எழுதுறதுக்கான ஹெல்ப் பண்ற டூல். அப்படி ஓகே ஒரு ஐடியா கொடுத்தா ஓகே இப்படித்தான் ப்ராம்ப்ட் எழுதணும்னு சொல்ற டூல். அதுக்கு ப்ராம்ப்ட் பெர்ஃபெக்ட் ஒன்று இருக்கு, ப்ராம்ப்ட் பேஸ் இருக்கு, ப்ராம்ப்ட் ஹீரோ இருக்கு. இப்போ இந்த டூலில் பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு ஐடியா கொடுத்து தான் செய்ய போறோன்ட்டு வடிவான என்ன ப்ராம்ப்ட் எழுதணும்னு சொல்லி தரணும். அந்த மாதிரி டூல் இருக்கு. அப்போ அப்படியான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த நீங்க இந்த நான் சொன்ன மாதிரி உங்களோட டீச்சர்ஸோடையுமாவே அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு கதைங்க அப்படி ஏஐ வந்து பாவிக்காமலே விட்டு உங்களை ஃபுல்லா பிளாக் பண்ணி நீங்க பாவிக்காம விட்டீங்கன்னு சொன்னா அது நல்ல விஷயம் இல்லை. ஏஐ இப்ப இப்படி ஒரு டிஸ்கஷன் இருக்கு தானே, ஏஐ வந்து ஆக்களை வந்து ரீப்ளேஸ் பண்ண போறாங்க. சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்லி சொன்னா ஏஐ வந்து ஆக்களை ரீப்ளேஸ் பண்ணாது, ஏஐ won't replace humans பட் ஹியூமன்ஸ் யூசிங் ஏஐ. ஏஐ பாவிக்கிறார்கள் வந்து பாவிக்காத டெக்னாலஜி தெரிஞ்சாக்கள் வந்து தெரியாத ரீப்ளேஸ் பண்ண போறேன். பட் டெக்னாலஜி தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு எல்லாம் டெக்னாலஜி தெரிஞ்ச டெக்னாலஜி படிக்கிறீங்க புதுசு புதுசாலாம். இப்போ இங்கிலீஷ் டெக்னாலஜியில் படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். இப்போ அப்படி இல்லாட்டி அதை படிச்சாக்கள் இப்போ ஏஐ படிச்சு ஏஐ எப்படி யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சாக்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்கு தேவை. அப்போ உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா பிறவா இதால நீங்க தான் யூஸ் பண்ண போறீங்க. அப்போ இதை வச்சுக்கொண்டு இந்த ஏஐ ஒரு சீட் பண்றதுக்கோ உங்களுடைய அசைன்மெண்ட்டை செய்ய ஆகிறதுக்கோ பாவிக்காம எப்படி அதை இம்ப்ரூவ் உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்றது, உங்களோட நீங்க படிச்சு கூட மார்க்ஸ் எடுக்கிற நல்லா செய்யக்கூடிய மாதிரி எப்படி வரலாம் அப்படி அதாவது யூஸ் பண்ணுங்க. ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணி இதுகளுக்கு வர பாருங்க அப்படி செய்யறேன். அதோட நான் முடிக்கிறேன். 6 மணி ஆயிட்டு. உங்களுக்கு ஏதாவது என்னோட வேற கேள்விகள் கேட்க இருக்குன்னு சொன்னா இது இந்த லிங்க்டின் உங்களுக்கு தெரியும் மாதிரி லிங்க்டினை பற்றி லிங்க்டின் ப்ரொஃபைல் அதுல இந்த கண்டாக்ட் டீட்டெயில் இமெயில் அட்ரஸ் இருக்கு. இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னு சொன்னா அதுல என்னோட கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணி உங்களோட கேள்வி ஏதாவது இருந்தால் கேட்கலாம். பிறகு அதோட நிப்பாட்டம். Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. அப்படி இல்லாட்டி நாங்க செஷனை க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, நான் நினைக்கிறேன் டைம் நிறைய கேள்வி கேட்டுட்டேன், முதலே கேட்டேன் நிறைய கேள்விகள் இடையில. ரைட். ஓகே, நான் நினைக்கிறேன் டைமும் எங்களுக்கு சரியா இருக்கு. தேங்க்யூ வெரி மச் சார். உங்களோட பிஸி டைமும் ஷெடியூலுக்குள்ள எங்களுக்கு இந்த ஹெல்ப்பை பண்ணியிருந்தீங்க. தொடர்ந்து எங்களுக்கு வேற ஃபேக்கல்ட்டிக்கும் இந்த ஹெல்ப்பை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த டைம்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து உண்மையாவே இந்த ஏஐ சம்பந்தமான நாலேஜை கொஞ்சம் அவங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்தோம்னு சொன்னால் அவங்களோட எஜுகேஷனுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இல்லைன்னு சொன்னால் அவங்களாகவே சில நேரம் தேடக்குள்ள பிள்ளையான வேயில போய் இதை யூஸ் பண்ணி சில நேரம் அவங்களோட எஜுகேஷனுக்கு அது சில பெரிய பிளாக்காக போயிடலாம் என்றதுக்காக நாங்கள் ஃபர்ஸ்ட் இயரை கொஞ்சம் டார்கெட் பண்ணி தான் செய்து கொண்டிருக்கிறோம். அவை இன்னும் எங்களுக்கு ஒரு டெண்டர் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கிறாங்க, அவங்களையும் ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு சொன்னா எங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணுங்க. ரைட், தேங்க்யூ வெரி மச் சார். இவ்வளவு நேரம் எங்களுக்கு தந்ததுக்கு. ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள்கிட்ட நாங்கள் 2 லிங்க் அனுப்பியிருந்தாங்க. ஒன்று உங்களோட அட்டெண்டன்ஸை நீங்க மார்க் பண்ணி கொள்ளுங்க, என்றதை நாங்கள் உங்களோட ஃபேக்கல்ட்டி கொடுக்க வேண்டி இருக்கும். அதோட உங்களுக்கு ஃபீட்பேக் கட்டாயம் நீங்க சென்ட் பண்ணுங்கன்னா எங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து இப்படியான ப்ரோக்ராம் செய்யக்குள்ள வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அதே மாதிரி ரிசோர்ஸ் பர்சனுக்கு நாங்க அந்த உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், அவங்களும் தங்களை டெவலப் பண்ணி கொள்றதுக்கு. ரைட், ஓகே, அதோட நான் முடிக்கிறேன் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.